நீரில்லாமல் நான் வாழ முடியாது. நீரில்லாமல் நான் வாழ முடியாது. நல்ல ஆண்டவரே, இந்த நாளுக்காய் மக்கள் நான் நன்றி சொல்லுகிறேன். ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவர் எங்கள் மத்தியிலே நீர் எழுந்தருளி வந்தபடியினால் மக்கள் சொல்லுங்கள். தொடர்ந்தும் தேவரீர் எங்களோடு கூட பேசுவீரார். கேட்க நாங்கள் ஆவலாயிருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் பிதாவே. ஹல்லேலூயா. நாம் ஆராதிக்கிற தேவன் அவர் நல்லவர். இந்த நாளிலே வந்து உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். விசேஷமாய் நான் அசோக்குக்காய் மணிலாவுக்காய் நான் நன்றி செலுத்துகிறேன். நேற்றைய தினத்திலே போய் சக்தியை பார்த்து பேசி மறுபடியுமாய் மக்களை நாமத்தில் அழைத்து வந்தபடியினால் அதற்கேற்ற பலனும் ஆசீர்வாதமும் அவருக்கு உண்டாயிருக்கும். இந்த செய்தியை கர்த்தர் 2 வாரங்களுக்கு முன்பதாக கொடுத்தார். நம்மை ஆராதனையை நடத்தினதான சகோதரன் அடிக்கடி தன்னுடைய வாயிலே இருந்து உச்சரித்ததான ஒரு காரியம் ஜெபம். ஜெபம் எவ்வளவு முக்கியம் என்பதை குறித்து கர்த்தர் இந்த நாளில் எங்களோடு கூட பேசுவார். அநேக காரியங்களை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். அநேக காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம். ஆனால் இந்த ஜெபத்திற்கு மாத்திரம் நாங்கள் முக்கியத்துவம் கொடுக்கிறது கிடையாது. இத்தனை பேர் ஜெபம் பண்ணி எப்ப பண்ணி எவ்வளவு நேரம் பண்ணி நேற்று பண்ணீங்களா? குடும்ப ஜெபம் பண்ணீங்களா? என்ன சொல்லுவோம்? ஒவ்வொரு பிள்ளைங்க ஒவ்வொரு நேரம் வராங்க, புருஷ ஒரு நேரம் வராங்க, மனைவி ஒரு நேரம் வராங்க, இப்படி நிறைய சாக்கு போக்கு. எத்தனை பேர் இருக்கிறாங்களோ அத்தனை பேரை சேர்த்து ஜெபிக்க வேண்டியது உங்களுடைய பொறுப்பு. ஆண்டுடைய வேதம் சொல்லுகிறது, ஆவியானவர் சபைக்கு பேசுகிறதை காதுலம் கேட்க. எல்லாருக்கும் ஒன்று போல் பேசுகிறோம். கர்த்தர் என்னோடு கூட இடைப்படுகிறார், உங்களோடு கூட இடைப்படுகிறார். எனவே கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டியது உங்களுடைய என்னுடைய கடமையா இருக்கிறது. அந்த கீழ்ப்படிதல் இல்லாதபடி நீங்க எவ்வளவு பெரிய சாதனைகள் சாதித்தாலும் அது தேவனுடைய பார்வையில் அது துச்சமாக இருக்கிறது. ஏனென்றால் வேதம் அப்படிதான் சொல்லுகிறது, வழியை பார்க்கணும் கீழ்ப்படிதலே உத்தமம். கீழ்ப்படிதலே இல்லாதபடி நீ எவ்வளவுதான் உலகத்தையே மடக்கி போட்டாலும் பிரயோஜனம். கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு போதிப்பாரா? மத்தேயு எழுதின சுவிசேஷம் 26வது அதிகாரம் 36வது வசனம் தொடங்கி 46வது வசனம் வரையிலும் உள்ள பகுதியை இந்த நாளிலே நாங்கள் தியானிக்க போகிறோம். மத்தேயு 26 36 தொடங்கி 46 வரை. இந்த பகுதி ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை நமக்கு போதிக்கிறது. அதாவது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து காட்டிக் கொடுக்கப்படுகிறதற்கு முன்பதாக அவர் போய் ஜெபித்தார். அந்த சம்பவத்தை தான் இந்த வேத பகுதியில் நாங்கள் பார்க்கிறோம். எனவே கர்த்தருடைய ஆவியானவர் இந்த பகுதியிலிருந்து உங்களோடு என்னோடு கூட பேசுவாராக. 36வது வசனத்திலே நாம் இப்படியாய் வாசிக்கிறோம். அப்பொழுது இயேசு அவர்களோடு கெத்செமனே எனப்பட்ட இடத்திற்கு வந்து சீஷர்களை நோக்கி, நான் அங்கே போய் ஜெபம் பண்ணும் அளவும் நீங்கள் இங்கே உட்கார்ந்திருங்கள் என்று அவர் சொல்லுகிறதை நாங்கள் பார்க்கிறோம். கெத்செமனே என்ற இடத்திலே போய் ஆண்டவர் போய் ஜெபிக்கும் வரைக்கும் அவருடைய சீஷர்களில் 11 பேரோடு கூட போய் அவர்களுக்கு சொல்லுகிறார், இந்த இடத்துல உட்கார்ந்திருங்க. இன்னைக்கு அநேகர் உட்கார்ந்து இருக்கிறவங்களா தான் இருக்கு.
அது ගොඩක් අය ඉඳගෙන ඉන්න අය இதனால் ஆண்டவருக்கு தெரியும் யார் ஜெபம் பண்ணுவா யார் உட்கார்ந்து இருப்பார். දෙවියන් වහන්සේ දන්නා කවුද යාඥා කරන්නේ කවුද ඉඳන් நம்முடைய வாழ்க்கையில் எல்லா காரியங்களுக்கும் நாங்கள் முக்கியத்துவம் கொடுக்கிறோம். අපි ජීවිතේ ගොඩක් දේවල් වලට අපි වැදගත්කම දෙනවා. பிள்ளைகளுடைய படிப்பா இருக்கட்டும், ළමයිගේ ඉගෙනීම වෙනකොට கணவனுடைய வேலையா இருக்கட்டும், සැමියාගේ රස්සාව වෙනකොට எல்லாவற்றிற்கும் நாங்கள் முக்கியத்துவம் கொடுக்கிறோம். ඒකෙන් අපි වැදගත්කම දෙනවා. ஆனால் ஜெபம் என்று சொன்னால் மாத்திரம் யாருமே அதுக்கு வார்த்தை கிடையாது. නමුත් යාඥාව කියලා කිව්වොත් කවුරුත් දෙන්නේ புதன்கிழமை ஜெபம் உண்டு, ඒ දවසේ යාඥාව දෙනවා. புதன்கிழமை ஜெபம் உண்டு, வெள்ளிக்கிழமை ஜெபம் உண்டு. සිකුරාදා යාඥාව තියෙනවා. எத்தனை பேர் வாரீங்க? කී දෙනෙක් එනවද? ஏன்னா எல்லாரும் பிஸி. ඔක්කොම කාර්ය කරනවා. ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு மட்டும் வருகிறவர்கள் உண்டு. ඉරිදා නමස්කාරයට විතරක් එන අය ඉන්නවා. ஞாயிற்றுக்கிழமை மட்டும் ஆராதனைக்கு வருகிறவர்கள் ஆண்டவருக்கு தேவை. ඉරිදා විතරක් එන අය දෙවියන් වහන්සේට අවශ්‍ය නැහැ. ஏன் என்று சொன்னால் வேதத்திலே ஆண்டவர் கட்டளைகளை கொடுத்திருக்கிறார். ඒක දෙවියන් වහන්සේ වචනේ නියම දීලා තියෙනවා. சபை கூடுதலை விட்டு விடாதிருக்க வேண்டும். සභාව රැස්වීම අතාරින්න. அது தேவனுடைய கட்டளை. ඒ දෙවියන් වහන්සේගේ 6 நாள் நம்முடைய வேலைகளை செய்யணும். දවස් 6ම අපි වැඩ කරනවා. ஆனா நம்முடைய வேலைகளே செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா இப்ப கர்த்தருக்கு நீங்க நேரம் கொடுக்கணும். අපි අපේ වැඩ විතරක් කරන්නේ දෙවියන් වහන්සේ. ஆண்டவருடைய நாள் மிகவும் சமயமா இருக்கிறது. දෙවියන් වහන්සේගේ දවස් ඉතාමත් ஆண்டவருடைய வருகை இந்த தலைமுறை பார்க்க போகிறது என்று நான் உணர்கிறேன். දෙවියන් වහන්සේගේ පැමිණීම මේ පරම්පරාව දකින්න යනවා කියලා මට තේරෙනවා. அப்படியே இல்லைனாலும் கூட එහෙම නැත්නම් ஆண்டுடைய வருகைக்கு முன்பதாக இந்த இடத்துல இருக்கிற அநேகர் நாங்கள் கர்த்தருக்குள் நித்திரை அடையலாம் அல்லது வெளியில நித்திரை அடையலாம். දෙවියන් වහන්සේගේ ඊමණ කලින් අපි මැරෙන්න පුළුවන් දෙවියන් වහන්සේ තුලින් නැත්නම් ලෝකේ. ஏனென்று சொன்னால் இன்றைய நாளிலும் கூட நேற்றைய தினத்திலும் கூட இந்தியா தேசத்திலே ஒரு ட்ரெயினுக்கு ஏற போய் 18 பேருக்கும் அதிகமானவர்கள் மரித்திருக்கிறார்கள். ඊය දවස් ඉන්දියා දේශයේ ට්‍රේන් එකේ නගින්න 18 දෙනෙක් මැරිලා තියෙනවා. இலங்கை தேசத்தில் எத்தனையோ பேர் சுட்டு கொலை செய்யப்படுகிறார்கள். ලංකා දේශයේ කොහේ වෙඩි කියලා මරා ගන්නවා. இன்னும் எத்தனையோ தகாத காரியங்கள் நம்முடைய தேசத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. අනවශ්‍ය දේවල් අපේ රටේ සිදු වෙනවා. பிள்ளைகளை குறித்து எச்சரிக்கையாக இருக்கும்படியாகவும் பிள்ளைகளை குறித்து தாய்மார் தங்களுடைய தோள்களிலே அந்த சுமையை சுமக்கும்படியாக கர்த்தர் எச்சரித்தார். ළමයි ගැන ප්‍රවේශම් වෙන අම්මාලාට දරුවන් ගැන බලාගන්න කියලා දෙවියන් වහන්සේ අවවාද කළා. நம்மோடு கூட சேர்ந்து சனிக்கிழமை பாடசாலையிலே படிக்கிற ஒரு மாணவனுக்கு ஒரு ஒரு TSL பாடசாலையில நடந்திருக்கிறது. අපේ සෙනසුරාදා පන්ති ඉගෙන ගන්න පොඩි දරුවෙක්ට නපුරු දෙයක් සිදු වෙලා තියෙනවා. சாதாரண ஸ்கூல் கிடையாது. සාමාන්‍ය கிராமத்தில் உள்ள ஸ்கூல் கிடையாது. ග්‍රාමීය කියනවා St. Anthony's College. ඇන්තනිස් කොලෙජ් එකේ. உங்க பிள்ளை படிக்கணும் உங்க ஸ்கூல் இதுல எங்க ஜோசப்ல දරුවා ඉගෙන ගන්න බ්‍රිජට් බ්‍රිජට් එකේ. போட்டு போடுங்க தப்பே கிடையாது. ඊළ දාන්න වැරද්දක් නැහැ. ஆனால் பிள்ளைகளுடைய வாழ்க்கை சீரழியறதும் அது நன்றாக இருக்கிறதும் பெற்றோருடைய கையில் இருக்கிறது. ළමයිගේ ජීවිතේ විනාශ වෙන එක පොඩි තියෙන එක අම්මලාගේ අතේ තියෙනවා. எனவே நாம் ஜெபத்திலே நேரத்தை செலவழிக்க வேண்டும். අපි යාඥාවේ අපේ වෙලාව ගන්න කරා. தேவனுக்கு கொடுக்க வேண்டியதான ஸ்தானத்தையும் அந்த கனத்தையும் நாங்கள் கொடுக்க வேண்டும். දෙවියන් වහන්සේට දෙන්න அப்ப ඕන. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறார்? යේසුස් වහන්සේ தன்னுடைய சீஷர்களை எல்லாரும் அழைத்து சென்றாலும் යාගේ ගෝලයන් හැමදේම அவர்களிலே ஒரு கூட்டத்தாரை அங்கு அமர்ந்திருக்கும்படியாய் செய்கிறார். ඒකේ කට්ටියක් වෙන ඉඳගෙන ඉන්න කිව්වා. அடுத்தபடியாக 38வது வசனத்தை நாங்கள் பார்க்கும் பொழுது ඊළඟට 38 වෙනි වසරේ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் 37வது வசனத்திலே 37லே 38 වෙනி වසරේ பேதுருவையும் செபதேயுவின் குமாரர் இருவரையும் கூட்டிக் கொண்டு போய் துக்கமடையவும் வியாகுலப்படவும் தொடங்கினார் என்று நாங்கள் பார்க்கிறோம். ඒ පේත්‍රස්වයි செபதேயுக்கு සෙබෙදීගේ පුත්‍රය දෙන්නව දෙවියන් වහන්සේ එක්කන් ගියා දුක් වෙන්න. அவரோடு கூட சேர்ந்து துக்கப்படவும் வியாகுலப்படவும் சென்றார். එයාලා තමයි කැළඹෙන්න දෙවියන් වහන්සේ එක්කන් அப்ப ගියා. இந்த நாளிலே ஆண்டவருடைய இருதயத்தில் இருக்கிறதான வேதனைகளை உணர்ந்து அறிந்து எத்தனை பேர் தேவனோடு கூட நீங்கள் அந்த ஜெபத்திலே காத்திருக்கிறீர்கள். අද දවසේ දෙවියන් වහන්සේ කන්දවදී කියන වේදනාව දැනගෙන කී දෙනෙක් යාත්‍රාවේ உலகம் அழிந்து போகிறது. ඒ ලෝකේ විනාශ වෙනවා. வாலிபர்கள் நாசமாய் போய் கொண்டிருக்கிறார்கள். තරුණය විනාශ වෙනවා. இந்தியாவிலே நேற்றைய தினத்தில் ஒரு சில காரியங்களை சொல்லிட்டு இருந்தாங்க. ඉන්දියා දේශයේ අම්ම දේවල් 3 வாலிப பிள்ளைகள். තරුණයන් තුන வாலிப பிள்ளை என்ன 18 19 வயசு கிடையாது. 18 දාන 12 13 14 வயது பிள்ளைகள். 12 அவங்களுக்கு பாய் ஃப்ரெண்ட்ஸ். ඒගොල්ලන්ට බොයිෆ්‍රෙන්ඩ්ස් ඉන්නවා. அவங்களோட கூட சேர்ந்து 3 பேர் 3 பெற்றோர்ட்டையும் சொல்லியிருக்காங்க. ஒரு ஆளுக்கு அம்மாட பர்த்டே இன்னைக்கு, ஒரு ஆளுக்கு அம்மாட பர்த்டே, 3 அம்மாவுக்கு ஒரே நாள்ல பர்த்டே. அம்மால துந்தினாட்டமா එකදවසේ பர்த்டே. அப்படிலாம் போய் சொல்லிட்டு கிளம்பி போயிருக்காங்க. ඒක බොරු කියලා කියලා තියෙනවා. அந்த பிள்ளைகளுக்கு 3 இன்னொரு பாய் ஃப்ரெண்ட்ஸ்.
ඒ ළමයි තව බොයිෆ්‍රෙන්ඩ්ස් ලබනවා. அந்த பாய் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இன்னும் 3 பேர். ඒ බොයිෆ්‍රෙන්ඩ් තුන් දෙනාට තව තුන් දෙනෙක්. இவர்கள் போய் தகாத விதமாக இருந்து அவர்கள் பிடிபட்டு அவர்கள் போலீஸிலே அல்லது ஒரு ஸ்தானத்தில் அவர்கள் நாளில் இருக்கிறதை நாங்கள் கேள்விப்படுகிறோம். ඒගොල්ලෝ ගිහිල්ලා අවුලලා දැන් පොලිසිය ස්ථානයක ඉන්නවා කියලා අපිට දැනගන්න என පුළුවන්. பிள்ளைகளும் ஏமாற்றுகிறார்கள், ළමයිනුත් රවට්ටනවා. பிள்ளைகள் ஏமாற்றுகிறார்கள் என்று அறிந்து கொள்ளத்தக்கதாக தாய்களுக்கு ஆவிகளை பகுத்தறியத்தக்கதான அந்த கிருபை கிடையாது. ළමයි රවට්ටනවා කියලා දැනගන්නේ දෙමව්පියන්ට ඒ කරුණාව නැහැ. ஏன்னா நாங்க இப்ப நாகரிகம் வளர்ந்த ஒரு சமுதாயத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். අපි හොඳට ඉන්නව ජීවිතයක් ගත කරන්නේ. பிள்ளை என்ன குழி கொடுத்தாலும் நாம வாங்கி உழுங்கிட்டு அப்படியே இருக்கிறோம். ළමයා මොනවද දුන්නත් අපි ඉලලා නිකන් ඉන්නවා. எனவே நாம் மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். අපි ප්‍රවේශම් වෙන්න ඕනේ. அப்ப துக்கப்படவும் வியாகுலப்படவும் இயேசு தொடங்கினார். දුක් වෙන්නේ කැළඹෙන්නේ දෙවියන් වහන්සේ පටන්. அப்ப அந்த இயேசு எதற்காக துக்கப்படுகிறார்? දෙවියන් වහන්සේ ඇයි இயேசு கல்வாரிக்கு போகும் பொழுது යේසුස් වහන්සේ කල්වාරියට යනවා. எல்லா ஸ்திரீகளும் அவரை பார்த்து அழுகிறாங்க. හැම ස්ත්‍රියක්ම එයා බලලා අඬනවා. அப்ப ஆண்டவர் அவரை பார்த்து சொல்லுகிறார், යේසුස් වහන්සේ ඒගොල්ලෝ බලලා කිව්වා. ஸ்திரீகளை எனக்காய் நீங்க அழ வேண்டாம். මම මේකට අඬන්න එපා. நான் வந்த காரியத்தை நான் செய்கிறேன். මම ආපු දේ මම කරනවා. பிதாவின் சித்தத்தை நான் நிறைவேற்றுகிறேன். එයාගේ සැලසුම நீங்க அழ வேண்டியது உங்களுக்காய் உங்கள் பிள்ளைகளுக்காக. ඔබලා අඬන්නේ ඔයාලයි වලයි எத்தனை නෑ. தாய்மார் உங்க பிள்ளைகளுக்காக அழுறீங்க? අම්මලා කී දෙනෙක් எத்தனை தகப்பன்மார் உங்க குடும்பத்துக்காக அழுறீங்க? තාත්තලා කී දෙනෙක් පවුලෙන් වෙන අඬනවා. விரல் விட்டு என்ன பண்ணும்? අපිට ගණන් நம்ம சபையில அப்படிதான். අපේ සමාජයේ கேட்டா சொல்ற நான் ஜெபம் பண்றோம். ඕක කියන අපි எவ்வளவு நேரம் ஜெபம் பண்றோம்? කොච්චර වෙලා කරනවද? எவ்வளவு நேரம் ஜெபம் பண்றோம்? எதுக்காக ஜெபம் பண்றோம்? මොකටද අපි ආත්මා කරන්නේ? நம்முடைய தேவைகளுக்காக ஜெபம் பண்றோம். අපේ අවශ්‍යතාවල් වලට. சுயநலமாய் ஜெபம் பண்ணுகிறோம். අපි අපිට ඕන විදිහට ආත්මා කරනවා. இதுதான் நம்முடைய ஜெபம். මේක තමයි අපි நான் ஆசீர்வாதமா இருக்கணும், ආශිර්වාද நான் செழிப்பா இருக்கணும், நான் திருப்தியா இருக்கணும், நான் பாதுகாப்பா இருக்கணும். அந்த சுயநலமான ஜெபத்துக்கு கர்த்தர் பதில் கொடுக்கணும். ஆண்டவர் வியாகுலப்பட தொடங்கினார். 38வது வசனத்தை பார்க்கிறோம். அப்பொழுது அவர், என் ஆத்மா மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டிருக்கிறது, நீங்கள் இங்கே தங்கி என்னோட கூட விழித்திருங்கள் என்று சொல்லி ஆண்டவர் சற்று அப்புறம் போய் செபிக்க ஆரம்பிக்கிறார். 38 ඒ කාලේ උන්වහන්සේ උත්තර කතා කොට දැනටනම් මගේ ආත්මය ඊතා ශෝක සහිතය නුඹලා මෙහි නැවතී මා සමග ඇවිදව සිටපල්ලාය කියති. ஆண்டவர் அந்த 3 பேரை பார்த்து சொல்லுகிறார், என்னோட கூட இந்த இடத்துல தங்கி இருந்து ஜெபம் பண்ணுங்க. මාසන් මේ ස්ථානයේ නතර වෙලා යාත්‍රා කරන්න. இங்க வந்து தங்கி இருந்து ஜெபம் பண்ண சொன்னா ஒருத்தர் முடியாது. මේ ස්ථානයේ ආවිල්ලා නතර වෙලා යාත්‍රා කරන්න කිව්වොත් කාටවත් බෑ. ஏன்னா நான் அவ்வளவு பிஸி. ඒකවල අපි மறுபடியும் சொல்லுங்க, මම ආයි කියනවා. ஆண்டவரை காட்டி யாரும் பிஸி கிடையாது. දෙවියන් වහන්සේලා වඩා කාර්ය බහුල කවුරුද? யாராவது பிஸியா இருக்கீங்க? කවුරුහරි කාර්ය බහුල වෙන්නවද? நம்ம ஜனாதிபதியே தேசங்களோடு கூட உடன்படிக்கை செய்யும்படிக்கு 3 நாள் தான் ட்ரிப் போறாரு. අපි ජනාධිපති ට්‍රිප් එකකට යන්නේ දවස් 3යි. ஆனா நாங்க சொல்றோம் 24 மணி நேரம் பத்தாதான். නමුත් අපි කියන අපිට පැය 20ක් அதுக்கு மேல 2 மணி நேரம் கொடுத்தா என்ன பண்ணுவீங்க? ඊට වැඩිය පැය දෙකක් වැඩිපුර දුන්නා நீங்க නම් ஒண்ணும் கிழிக்க போறது கிடையாது. මොකුත් කරන්නේ නැහැ. எசேக்கியா ஆண்டவர்ட்ட அழுகுறான், එසේ කියලා දේවල් ஆண்டவரே நான் உமக்கு எவ்வளவு நல்ல காரியங்கள் செய்தேன், මම වල කොච්චර හොඳ දේවල් உமக்கு முன்பதாக எவ்வளவு உத்தமமாய் வாழ்ந்தேன். ආගිස්සේ කොච්චර උතුම් ජීවිතයක් அவனுடைய உண்மைத்துவத்தை பார்த்து கர்த்தர் 15 வருஷங்களை அதிகரித்து கொடுத்தார். ආගමකම බලන දේවල්සේ අදුපාන. ஆனால் அந்த 15 வருஷங்களும் அவனுடைய வாழ்க்கை பொல்லாப்பாய் மாறியது. නමුත් ඒ අවුරුදු 15 යාගේ ජීවිතයේ මේ அந்த ප්‍රවෘත්ති. 15 வருஷங்களும் அவனுக்கு கிடைக்காமல் இருந்திருந்தால் அது அவனுக்கு ඒ நலமாயிருக்கும். අවුරුදු 15 යාගේ ලැබුණේ නැත්නම් ඒක හොඳයි. இப்படிதான் நாம නියම තමයි අපි. தேவ சித்தத்தை உணர்ந்து வாழாதபடிக்கு நம்முடைய இஷ்டத்தை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். දේවාසිකේ සැලසුම දැනගෙන ජීවත් වෙන්න නම් අපි ඕන විදිහට ජීවත් அது වෙන්න. உங்களுக்கு மாத்திரமல்ல, எனக்கும் அது பொருள். ඒගොල්ලෝ විතරට මට தேவ சித்தத்தை உணர்ந்து அறிந்து தேவனுடைய அங்கலாய்ப்பு என்ன என்பதை நாங்கள் தெரிந்து நாங்கள் ஜெபிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். දේවාසිකේ දුක දැනගෙන අපි ආත්මා කරන්න අවශ්‍යයි. இப்ப பார்த்தா நமக்கு 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 தான் ஜெபம். අපේලෙම අපිටම අපි ආත්මා කරනවා. நமக்கு ஜெபம் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. අපි මේ ආත්මා කරනවා. யோபு தன்னுடைய சிநேகிதருக்காக விண்ணப்பம் பண்ணினான். යෝබයාගේ යාළුවෝ වෙනුවෙන් கர்த்தர் அவருடைய சிறையிருப்பை மாற்றினார். එයාගේ ජීවිතයේ යේසුස් වහන්සේ වෙනස් කළා. அவனுடைய இழந்த எல்லாவற்றையும் இரண்டத்தனையாய் திருப்பி கொடுத்தார். வேதத்தை பார்க்கிறோம். යාළුවෝ කරගත්තා දේවල් දේවාසිකේ දෙගුණ දුන්නා. அவனால் மற்றவர்களுக்காக ஜெபிக்கும் பொழுது, අපි අනිත් අය වෙනුවෙන් இயேசுவினுடைய இருதய துடிப்பை அறிந்து நாங்கள் ஜெபிக்கும் பொழுது, යේසුස් වහන්සේගේ හදවත දැනගෙන ආත්මා කරනවා. கர்த்தர் நம்முடைய சிறையிருப்பை மாற்றுவார். අපේ ජීවිතයේ දේවාසිකේ වෙනස් කරනවා. இதுல வேற ஆமென் சொல்லுங்க. ඊයේ කාමේ කියනවා. அப்படி ஜெபம் பண்ணிட்டு ஆண்டவர் மறுபடியும் நம்ம பார்க்கிறார். මේ ආත්මා කළ දේවාසිකේ ආයෙ එදිලා බලනවා. 40வது வசனத்திலே, 40 பின்பு அவர் சீசரிடத்தில் வந்து
அவர்கள் நித்திரை பண்ணுகிறதை கண்டு பேதுருவை நோக்கி, நீங்கள் 1 மணி நேரமாவது என்னோட கூட விழித்திருக்க கூடாதா என்று கேட்கிறார். எவ்வளவு நேரம்? எவ்வளவு நேரம் கேட்கிறார்? 1 மணி நேரம். சரி, மாதம் ஒரு முறை நாங்கள் இரவு சுகம் நடத்துவோம். சரி, காலையில தான் நீங்க பிஸி, நைட்டுக்கு என்ன பண்றீங்க? 1 மணி நேரம் சுகம் நடத்த போக முடியாது, அதுவே பிஸி. ஆனா படுத்து தூங்குறது கிடையாது, படுத்து போன் நோண்டுறது, கை கால் வேணாம் போயிடும். சனிக்கிறியா கடைசி நாட்களை வாழ்ந்து கொண்டு தேவன் எப்படியாயும் ஒரு கூட்ட ஜனத்தை தகுதிப்படுத்தி அவரோடு கூடிக்கொண்டு போகிறதுக்கு வருகிறார். அதற்கு நானும் நீங்களும் தகுதியாய் மாறவில்லை என்று சொன்னார். கர்த்தர் எப்படியாயும் நம்மை தகுதிப்படுத்துகிறார். ஏனென்று சொன்னால் ஆண்டவர் சபைக்கு நாய்க்கிறார். மற்ற சபைகள் இருக்கிறவங்களை குறித்து எனக்கு சொல்ல தெரியாது. ஆனால் இந்த சபையை கர்த்தர் ஏற்படுத்தின நோக்கம் அவரோடு கூட போக வேண்டும். உன்னோடு கூடிய கூட்டத்தை ஆயத்தப்படுத்து. நீ அவர்களுக்கு காவலாளனாய். ஏன்? பிரதான மேய்ப்பர் வெளிப்படும் பொழுது இந்த கூட்டத்தை அவரோடு நான் கொடுக்க வேண்டும். சபையின் காரியங்களுக்கு கீழ்ப்படிய முடியாது, தேவனுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிய முடியாது அப்படின்னா தயவு செய்து பெரிய கூப்பிடு, வேற எங்கேயாவது போயிடும். இப்பதான் சபையில ஆள் சேர்ந்து இப்ப மறுபடியும் அப்படியா? சபையில் ஆட்கூடணுன்ற கட்டாயமே கிடையாது. இருக்கிற அத்தனை பேரும் தேவனுடைய வருகையில போக வேண்டும். அதுக்கு தான் சபையோடைய ஆளை சேர்த்துட்டு இங்க நாங்க ட்ரிப் போறதே கிடையாது. என்னோட இவ்வளவு யுத் இருக்காங்க, இவ்வளவு மென்ஸ் இருக்கிறாங்க, இவ்வளவு லேடிஸ் இருக்கிறாங்க. இருந்து என்னதுக்கு சித்த சடலங்கள்? 1 மணி நேரமாகிடும் கர்த்தரோடு கூட விழித்திருக்க முடியாத ஒருத்தரும் கர்த்தருக்கு பிரயோஜனம். ஆண்டவர் அந்த மரணத்துக்கு ஏதுவான வியாகுலப்பட்டுக் கொண்டிருக்கிறார். உலகம் அழிந்து போகிறது, ஒரு கூட்ட ஜனம் மாண்டு கொண்டிருக்கிறார்கள். தேசம் நெருக்கடியாய் நிற்கிறது, தேசத்தின் திறப்பிலே நிற்கிறது. ஒருவனை தேடினேன், ஒருவனையாகியும் காணவில்லை என்று சொல்லி ஆண்டவர் அங்கலாய்த்துக் கொண்டிருக்கிறார். அந்த நேரத்துக்கு நாம காலையில் எழுப்புறதும் சாப்பாடு கட்டுறதும் வேலைக்கு போறது பாருது, இதுதான் நம்ம குழப்பம். என்னுடைய வேதம் சொல்லுகிறது, உழைக்க தேவையான பலனை கொடுக்கிறவர் கர்த்தர். நீ போகும் பொழுது எவனாவது கொஞ்சம் சிப்பாகி வந்து உன காலை தூக்கிட்டு போயிட்டான்னு சொன்ன உனக்கு வேலை கொடுக்க மாட்டேன். நீ ஃபிட்டா இருக்கும் வரை இன்னும் உனக்கு கம்பெனியில வேலை. உனக்கு இதாயும் ஆயிடுச்சுன்னு சொன்னா உனக்கு சம்பளம் கிடையாது, உனக்கு வேலை கிடையாது. ஆனால் கர்த்தர் உன்னோடு கூட இருப்பார் என்று சொன்னார். கர்த்தர் நித்தியம் வரைக்கும் உன்னை நடத்துவார். அதற்கு நீ கர்த்தரோடு கூட நீ இருக்க வேண்டும். எத்தனை பேர்? 1 மணி நேரம் ஜெபம் பண்ண முடியல. எவ்வளவு ஜெபம் பண்ணீங்க? 5 நிமிஷம். எவ்வளவு நேரம் ஜெபம் பண்ணோம்? 10 நிமிஷம். நான் எப்போ பாட்டை கேட்டுக்கிட்டே தான் இருக்கிறேன், எப்பயும் யார் மெசேஜ் கேட்டுட்டு தான் இருக்கிறேன். யார் இந்த மெசேஜை கேட்டு உங்களுடைய வாழ்க்கையில் என்ன நடந்திருக்குது, என்ன மாற்றம் நடந்திருக்கிறது? பாட்டை கேட்டுட்டே இருக்கிறோம். பாட்டு ஸ்கிரீன்ல போடாம யாருக்கும் பாட முடியுமா? அப்புறம் பாட்டை கேட்டு எனக்கும் சேர்த்து நாட்கள் இதற்கு நமக்கு எக்ஸ்கியூஸ் கிடையாது. தேவ சமூகத்தில் அமர வேண்டும், தேவனோடு கூட அமர வேண்டும், தேவனுடைய அந்த சூழ்நிலையோடு கூட நாங்கள் சேர்ந்து போக வேண்டும். அதற்காக நான் கர்த்தர் உங்களையும் என்னை மறைக்கிறேன். 41வது வசனம் ஆண்டவர் சொல்றார், ஒரு மணி நேரமாக கூட விழித்திருக்க முடியாதுன்னு கேட்டவர் சொல்லுகிறார், நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு
නුඹලා පරීක්ෂාවට නොබැහැ. விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க. පිරිස අවදිව ඉන්න ஆவி உற்சாகம் உள்ளதுதான், ආත්මය කැමති. ஆனால் மாம்சமோ பலவீனம் உள்ளது என்றார். නමුත් මාංශය බලින්හිනයයි කියන වචනේ කියනවා. ஹalleluya. எல்லாருடைய ஆவி பலமுள்ளதான், නමුත්ගේ ආත්මය බලින් ඉන්නවා. எல்லாருடைய ஆவி பலமுள்ளதான், ஆனால் மாம்சம் නමුත් මාංශය பலவீனம். ඒ බලින්හිනයයි. நீங்க யூடியூப்ல பாட்டு பார்த்துட்டே போவீங்க, YouTube එකේ ගීත ගාගෙන යනවා. இடையில வேற என்னையாவது வரும். මදාරිය වෙනම නරියනවා. உங்களோட ஆவி பலமுள்ளதுதான், මගේ ආත්මය உங்கள் மாம்சம் නමුත් මාංශය பலவீனமா. ඒ බලින්හිනනවා. பாப்பீங்களா இல்லையா? බලනවද නැද්ද? சரி, ஒண்ணு ஸ்கிப் பண்ணிடுவீங்க, එකක් ස්කිප් කරනවා. ரெண்டாவது இன்னொரு பாட்டு போகுது, දෙක තවසින් ලොක් மூணாவது இன்னொரு வருது, තුන්වෙනි තව நாலாவது வருது. හතරක් වෙනවා. பார்க்காம இருக்கு. බලන්න වෙනවා. மாம்சம் பலவீனம். මාංශය බලින්හිනනවා. அந்த பலவீனத்தை நாங்கள் மேற்கொள்ளும்படியாக நான் கர்த்தர் ஜெபிக்க முடியாது. බැලීනේ අත්පත් කරගන්න ඕනේ දේවාසිය ආත්මය. ஆனால் நாங்கள் மாம்ச பலத்தை நம்பி நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். මාංශයේ බලය විශ්වාස කරලා අපි ජීවත් වෙනවා. 43வது வசனத்திலே நாங்கள் வாசிக்கிறோம். 43 වෙනි වචන අපිට කියන්න පුළුවන්. அவர் மறுபடியும் போய் இரண்டாவது விசை அவர் ஜெபம் பண்ணிட்டு 43வது வசனத்துக்கு அவர் திரும்பி வருகிறார். එයා දෙවෙනි සැරේ යාඥා කළා. அவர் திரும்பி வந்தபோது ආයෙත් அவர்கள் மறுபடியும் நித்திரை பண்ணுகிறதை கண்டார். ඒගොල්ලෝ ආයෙත් ඉන්නවා කියලා දැක්කා. அவருடைய கண்கள் மிகுந்த நித்திரை மயக்கம் அடைந்திருந்தது. එයාගේ ඇස් වල හොඳට නිදිමතයි කියලා විශ්වාසය දැක්කා. முழிச்சிருக்கவரை முழிச்சிருக்கும், ඇයලා ඉන්නකම් අපි ඉන්නවා. போன் நோண்டவரை நோண்டுவோம், ෆෝන් එක අත ගන්නකම් අපි ඉන්නවා. மத்த காரியங்கள் செய்யும் வரையும் செய்வோம். අනිත් දේවල් කරනකම් අපි ஆனால் ஜெபத்துக்கு போய் உட்கார்ந்த மட்டும் என்ன ஆயிருது? නමුත් යාඥා වෙන්නේ கண்ணு නැත්නම් சொக்குது, නිදිමතයි. முழங்கால் வலிக்குது, දමිස්සරි இடுப்பு வலிக்குது, පොන්දරි දෙනවා. கையை தூக்க முடியல வலிக்குது, අත උස්සන්න බෑ. வாயை வந்து பாட முடியல இருமுது. කටහඬ කිච්චා කියන්න බෑ කහිනවා. இவ்வளவு பலவீனம். මෙච්චර බැලීම. ஆண்டவர் தான் ஏற்கனவே சொல்லிட்டார், දේවාසි කලින් ஆவி உற்சாகம் உள்ளதா, ආත්මය ஆனால் மாம்சம் பலவீனம். මාංශය බැලීම. அந்த மாம்சத்தை நாங்கள் பலனுள்ளதாய் மாற்ற வேண்டுமானால் நான் தேவ சமூகத்தில் அமர මේ வேண்டும். මාංශය බලවත් කරන අපි දේවාසිගේ අනුමුගේ වාඩි වෙන්න ඕනේ. கண்கள் சிவந்திருக்கலாம், தூக்கம் மயக்கம், ඇස් දෙක රත් වෙලා නිදිමත. உலக காரியங்களில் நான் மயங்கி திரிந்து கொண்டிருக்கிறோம். මේ පොළවේ දේවල් වලින් අපි යන්නත් වෙලා ඉන්නවා. ஒவ்வொரு காரியங்களை பார்த்து நாங்கள் லயித்து போயிருக்கிறோம். හැම දෙයක්ම බලවත් සතුට වෙලා ඉන්නවා. ஆனால் பார்க்க வேண்டியதான காரியத்தை மாத்திரம் நாங்கள் பார்க்கிறோம். නමුත් බලන ඕනේ දේ විතරක් අපි බලන්නේ නැහැ. வேதம் வாசிக்கும், වචනේ අපි කියනවා. கடமைக்காய் வாசிக்கும். අපි යුතුයකම වෙනුවෙන් අපි நேற்று தினத்தில் சபையிட்டு சொன்ன ஒரு எக்ஸாம் வைக்க போறேன். ඊ දවසේ අපි කිව්වා මම එක්සෑම් එක பைபிள் ஸ்டடி ஆரம்பிக்க போகிறோம். බයිබල් ස්ටඩි පටන් ගන්න යනවා. ஆரம்பிச்சு அதை நான் கேட்க போறதான காரியம் என்னன்னு சொன்னா, எல்லாரும் 40 70 எத்தனை புத்தகம் இருக்கு? 66 புத்தகம் பேரையும் சொல்லுன்னு கேட்க போறது கிடையாது. පටන් ගෙන බයිබල් ඉන්නෝ 66 කියන්නේ அஞ்சு புத்தகம் எங்க சொன்னாங்கன்னா 6வதுல இருந்து 15வது வரை அடுத்த ஆள் சொல்லணும். ඒකෙන් 6 පුද්ගලයන් කියවනම් ඊළඟ එකන අතේ ඉන්න පාල 15ல இருந்து 22 வரை அடுத்த ஆள் சொல்லணும். පාල වෙනකන් 22 වෙනකන් අනිත් එක 22ல இருந்து 37 வரை அடுத்த ஆள் சொல்லணும். 32 ඉඳලා 32 වෙනකන් අනිත් එක කියලා அந்த කියනවා. அளவுக்கு நீங்க தேர்ந்தெடுக்கிறீங்களா? ඒ විදිහට ඔබ கேட்டா சொல்லுங்க, பைபிள் நல்லாவே தெரியும். ඒ අලුත් කියන බයිබල් එක எனக்கு தான் தெரியும் பைபிள். මම තමයි මේක බයිබල් කියනවා. இது யார் பைபிள் தெரியும்? கவனி, பைபிள் தெரியாத ஆளே கிடையாது. මේ බයිබල් කියලා දන්නේ නැති කෙනෙක්. ஆனால் 66 புத்தகங்கள் ஒண்ணுல இருந்து சொல்ல முடியும். නමුත් මේ පොත 66 එකේ ඉඳලා කියනවා. ஒவ்வொரு புத்தகத்திலும் என்ன அதன் கருப்பொருள் சொல்ல முடியுமா? හැම පොතේ කියනවා මේ මොනවද කියන්නේ කියලා මොනවද කියන්න පුළුවන්. முடியும். அப்படி இல்லைன்னா வேஸ்ட். ඒක නැත්තම් වැඩක් නැහැ. பல வருஷங்கள் கிறிஸ்துவ අවුරුදු ගානක් ක්‍රිස්තියානි ආවා. கிறிஸ்தவ குடும்பத்திலே தான் நாங்க பிறந்தது. ක්‍රිස්තියානි පවුලක අපි ඉපදුනේ. என்ன பிரயோஜனம்? ප්‍රයෝජනයක් නැහැ. என்ன பிரயோஜனம்? මොනවද ප්‍රයෝජනේ? நீங்கள் உலகத்திலே கற்கிறதான கல்வியா இருக்கட்டும், செய்கிறதான வேலையா இருக்கட்டும், அது அளவு மட்டும்தான். මේ ලෝකයේ ඉගෙන ගන්න ඉගෙනීම පුළුවන් කරන අවස්ථාව වෙනකොට ඒ உங்களுக்கு பலன் இருக்க வரையும் உங்க வேலையத்தில் வந்து உங்களை வைத்திருப்பார்கள். ඔබට බලයේ කියනකම් මේ රස්සාව ஏழு எக்ஸாம் வரையும் உங்களை ஸ்கூல்ல வச்சிருப்பாங்க. ඒ ලෙවල් වෙනකම් ස්කෝලේ තියාගන්න. அதுக்கு பிறகு நீ ஒன்னும் ஸ்கூல்ல வைக்க மாட்டாங்க. ඊට පස්සේ ස්කෝලේ நீ තියාගන්න. பாஸ் ஆகியோ ஃபெயில் ஆகியோ தூக்கி வெளியில போட்டுருவாங்க. පාස් වෙනවද නැත්නම් එළිය දානවා. ஆனால் என் ஆண்டவரோடு கூட இருந்தால் இந்த உலகத்திலே மாத்திரமல்ல நித்தியத்திலும் கர்த்தருடைய நடத்துவார். නමුත් මේ වාසිත සංගීතයේ මේ පොළොවේ ඉඳලා මේ සදාකාලික දේවල් සබ அதற்கு என்னுடைய உறவு தேவனோடு கூட சரியா ඒ இருக்கு. මගේ නෑකම දේවාන්තේ සමහරිය சரியா இருக்கு. எத்தனை பேர் கண்கள் சிவந்து போயிருக்கு. ඊදෙනෙන්ගේ ඇස්කම් කියලා නේ. மற்றமற்ற காரியங்கள், අනිත් දේවල් உலகத்தை சார்ந்த காரியங்கள், ලෝකයේ දේවල් அதுக்கு பின்னாடியே ஓடிட்டு ඒ இருக்கு. පස්සෙන්ම බිඳවනවා. அப்படி ஆண்டவர் மறுபடியும் வர்றார். ඒ දේවාන්සේ නැවතෙනවා. 45வது வசனம். 45 වෙනි වසරේ மீன்பு அவர்
தம்முடைய சீஷரிடத்தில் வந்து ඒ දේවාසී ගෝලයන්ට ඇවිත් ஆண்டவர் என்ன சொல்றாரு? දේවාසී මොනවද කියන්නේ? என்ன சொல்றாரு? என்ன சொல்றாரு? இனி நித்திரை பண்ணி என்னை பாருங்க. இதோ மனுஷகுமாரன் பாவியுடைய கைகளில் ஒப்பு கொடுக்கப்படுகிற வேலை வந்து இனிமே நீங்க என்ன பண்ணலாம்? ඊපස්සේ මොනවද කරන්නේ? நல்லா ரெஸ்ட் எடுங்க. මොකද විවේකී ගන්න පුළුවන්. 24 மணி நேரம் படுத்துவான். පැය 24ක් නිදා. காலைல 10 மணிக்கு வரையும் படுத்துவான். උදේ 10 වෙනකම් ராத்திரி 2 மணி வரை புதுக்கடையில சாப்பிட்டு அதுக்கு பிறகு தூங்கி மறுபடியும் காலை கிளம்பினா போதும். දෙක වෙනකම් අලුත් කඩේ කාලා ඊළඟ දවසේ උදේ அப்படியா? නෑ. அதுக்கு தப்பே கிடையாது. කාලේගේ වරදක් නැහැ. ஒரு சோறு உயிரை எடுக்கிறது போதும். ඒ එකපත් ඔබේ ජීවිතේම ගන්න එක. ஒன் ஷாட் நோய் வைப்பாங்க. වර්ෂයක් කියලා විතරනවා. மூக்குல ஏறிச்சுனா அவ்வளவுதான். ஆன் தி ஸ்பாட். නායක නැත්නම් ඉවරයි. அதிலும் நம்மை காக்கிற ஒரு கர்த்தர். ඒකේ දැවෙනවස තමයි අපි වාක්ෂා அந்த කරන්නේ. கர்த்தரோடு கூட நாங்கள் இருக்க வேண்டும். අපි දෙවියන්වත් எல்லாம் සමග உங்களுக்கு சொல்லும்போது ஏதோ 10ஓட 11வது செய்தி மாதிரி தெரியும். ඒවා කියන්නේ ඔයගොල්ලන්ට මේක දේශනාවක් இது කියලා. செய்தி கிடையாது. இதுதான் நம்முடைய வாழ்க்கை. මේ දේශනාවෙන් මේක අපි ජීවිතේ. இது நம்முடைய எதிர்காலத்தை நிர்ணயிக்க போகிறது. இங்கு கேட்கிறதான செய்திகளும் அதை எப்படி நாம் வாழ்க்கையில் அபியாசப்படுத்த போகிறோம் என்றிருந்தா நம்ம எதிர்காலத்தை நிர்ணயிக்கும். අපි අනාගතයේ තීරණය කරන්නේ අපි ආන දේශනාවයි අපි කොහොමද ජීවත් වෙන්නේ කියලා. நிறைய பேர் சொல்லுவாங்க ගොඩක් අය කියනවා பஸ் மிஸ் பண்ணலாம். என்ன பஸ் மிஸ் ஆயிடுச்சு, ட்ரெயின் மிஸ் ஆயிடுச்சு, ට්‍රේන් එක මිස් වුණා. அந்த சான்ஸை மிஸ் பண்ணிட்டோம். ඒ අවස්ථාව අපි නැති කරගත්තා. சொல்றதை கேட்டிருக்கீங்களா இல்லையா? ඒක කියන කාල කියනවා නේද? அதே போல நீங்களும் சான்ஸை மிஸ் பண்ணிடாதீங்க. ඒ වගේම ඔයාලට අවස්ථාව නැති කරගන්නවා. இது கர்த்தர் நமக்கு கொடுக்கிற கடைசி வாய்ப்பாயும் கூட இருக்கு. මේ දෙවියන් වහන්සේ අපිට දෙන අන්තිම අවස්ථාව වෙන පුළුවන්. நாளைய நாள் நம்முடையது கிடையாது. ඒක දිනේ අපේ නෙමෙයි. இன்றைய நாளை கர்த்தர் நமக்கு கிருபையாய் கொடுத்தார். අද දවසේ දෙවියන් වහන්සේ අපිට කරුණාවෙන් எனவே இந்த நாளிலே கர்த்தர் நமக்கு கொடுக்கிற ஆலோசனைப்படி வாழ நம்மை ஒப்பு கொடுப்போமானால் මේ දවසේ දෙවියන් වහන්සේ දෙන උපදේශ අනුව ජීවත් වෙන கர்த்தர் நம்முடைய சித்தத்தையும் திட்டத்தையும் நோக்கத்தையும் நம்முடைய வாழ்க்கையிலே பரிபூர்ணமாய் நிறைவேற்றும். මේ වහන්සේගේ සරසම අපේ ජීවිතය සම්පූර්ණයෙන් කුෂ්ඨ කරනවා. சங்கீதங்களின் புத்தகம் 51வது அதிகாரத்தின் 1வது வசனத்தை நாம் பார்க்கிறோம். ගීතවලේ 52 52 පළවෙනි தாவீது ஆண்டவரிடத்தில் சொல்லுகிறான், දාවීද් දෙවියන් වහන්සේ කියනවා உமது கிருபையின்படி எனக்கு இறங்கும் என்று சொல்லி. ඒ වහන්සේ කරුණාවේ අනුව මට ගමිනේ. எதன்படி இறங்கணுமா? කොහොමද? கிருபையின்படி කරුණාවේ. இறங்கி அவன் சொல்லுகிறான். බැලලා දෙයක් කියනවා. 11வது 12வது வசனத்தில் தாவீது சொல்லுகிறான், 11 වෙනි වසරේ. உம்முடைய சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமல் ඔයගේ අපිට මාව අයින් කරගන්න. பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்துக் கொள்ளாமல் ඊළඟ වහන්සේ මගෙන් අයින් කරගන්න. இரட்சணியத்தையும் சந்தோஷத்தையும் தந்து ගැලවීමේ සතුට වලදී ஆவி என்னை தாங்கும்படி செய்யும் என்று சொல்லி அவன் செபிக்கிறதை நான் பார்க்கிறேன். ආත්මේ මාව දරා ගන්න ඕනේ කියලා යාඥා කරනවා. தாவீது போய் ஆண்டவரிடம் கேட்கல, දාවීද් කියන දෙවියන් වහන්සේගෙන් ஆண்டவரே என்னுடைய ராஜ்யத்தை காத்துக்கொள்ள கிருபை செய்யும், මගේ රජය ආරක්ෂා කරගන්න. நல்ல சுகத்தை தாரும், හොඳ සුවය. நல்ல பெலனை தாரும், හොඳ බලය දෙන්න. நல்ல ஜீவனை தாரும், හොඳ ජීවනයක් දෙන්න. ஒரு சிறப்பான படையை தாரும். හොඳ කණ්ඩායමක් දෙන්න. அமுதா செழிப்பான ஒரு தேசத்தை தாரும், ප්‍රීතිමත් දේශයක් දෙන්න. நல்ல மனைவி மக்களை தாரும், හොඳ බිරිඳ நல்ல பேர் புகழை தாரும், හොඳ නම් උසස්කම් දෙන්න. ஐஸ்வர்யத்தை தாரும், ආශිර්වාදය දෙන්න. மரிக்கும் வரை சந்தோஷத்தை தாரும். මැරිකම් ප්‍රීතිය දෙන්න. அப்படி கேட்டானா? එහෙම දෙන්නේ. ஒண்ணுமே கேட்கல. ඒක කිසි දෙයක් ඇහුවේ නැහැ. அவன் ஆண்டவரத்தை கேட்டதுடைய கிருபையின்படி என்னை දෙවියන් වහන්සේ කියනවා ඔයාගේ කරුණාව යනුව இந்த මම நாளில் தேவ சமூகத்திலே நாங்கள் நிற்கிறதும் நிர்மூலமாகாமல் இருக்கிறதும் ஆண்டவரே. අදවසේ දෙවියන් වහන්සේ කියනවා මේ එක අපි දෙවියන් වහන්සේ කරුණාව නිසා. எத்தனை பேர் நம்ம කීදෙනෙක් විශ්වාස කරනවා. இல்லை எத்தனையோ எப்பயோ நான் மறுத்து போயிட்டேன். දැන් කවදාහරි මැරෙන්න ඕනේ අපි. என்னுடைய வாழ்க்கையிலே விபத்துக்கள் சந்தித்தது ஏராளம். මගේ ජීවිතයේ ඇක්සිඩන්ට්ස් ගොඩක් තිබුණා. 97வது வருஷத்துல நான் கரண்ட் போய் இருக்கிறேன். 95 වෙනි වසරේ මම පෙරලගෙන கொஞ்சம் ගියා. விட்டுருந்தா கொப்பள ஆண்ல போய் இன்னைக்கு நான் ஜீவனோடு கூட இருந்திருக்க முடியாது. පොඩ්ඩක් මුසුනා නම් පොත්මාලේ ගගේ මම වැටිලා ජීවත් වෙන්න බැහැ. அதுக்கு பின்பதாக தீவல வில்லியம்ஸ் ஜங்ஷன்ல நான் ஆக்சிடென்ட் ஆயிருக்கேன். ඊට පස්සේ දේවල විලියම්ස් ජංක්ෂන් එකේ මම ඇක්සිඩන්ට්. அது கோர்ட் கேஸ் வரையும் போச்சு. ඒ කෝට් එක කේස් කරගෙන ගියා. அதுக்கு பிறகு வத்தல சந்தியில என் மேல ஸ்கூட்டி ஏறி போச்சு. ඊට පස්සේ වත්තලන්තේ මගේ උඩ ස්කූටියක් නැගලා. அதுக்கு பிறகு கார் உடைந்து இருந்தது. ඊට පස්සේ කකුල எத்தனையோ காரியங்கள்.
ගොඩාක් දේවල්. ஆனால் அவ்வளவு நடந்த கர்த்தர் இன்னும் என்னை ஜீவனோடு கூட வைத்திருக்கிறது ஒரே ஒரு காரியம், ஆண்டவருடைய கிருபை. මේ දේවල් සිදු වෙනවා නම් අද පරිපිටින් එන්නේ දෙවියන් වහන්සේගේ කරුණාව. அந்த கிருபை என்னை தாங்குகிறது. ඒ කරුණාව මාව දරා ගන්නවා. அந்த கிருபை மட்டும் நமக்கு தேவை. ඒ කරුණාව විතරයි අපිට அந்த අවශ්‍ය. கிருபையை நாம் நம்முடைய வாழ்க்கையில நாங்கள் வைத்துக் கொள்ள வேண்டுமானால் ඒ කරුණාව අපේ ජීවිතයේ තියාගන්න நாங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் අපිට කරන්න ඕනේ එකම දේ. தேவனோடு இருந்தது. දෙවියන් වහන්සේ සමග அதான் ඉන්නවා. நாம் இது கேட்டோம். ඒක වේදාවෙ வேற எதுவுமே கேட்கல. එයා වෙන කිසි දෙයක් ඇහුවේ නැහැ. படிப்பை கேட்டோம், ඉගෙනීම ஐஸ்வர்யத்தை கேட்டோம், ආශිර්වාදය වුණා. ராஜரீகத்தை கேட்டோம். රජකම් ආවද? அவளுக்கு தெரியும். එයාට දන්නවා. ஆட்டுக்கு பின்பதாக இருந்த என்னை அரியணையிலே கொண்டு வைத்தவரே ஆண்டவர். බැටළුවන් සමග ඉරුමාව මේ සාහේ තිබ්බව දෙවියන් වහන්සේ. ஆண்டவரே எனக்கு ஒரு வீட்டை கட்டுகிறதுக்கு நான் எம்மாத்திரம் என்று கேட்டவர். දෙවියන් වහන්සේ මට ගයක් හදන්න මට සුදුසු දෙයක් කියලා කිව්වා. எல்லாவற்றையும் கற்றுக் கொடுத்தார். හැමදේම දෙවියන් වහන්සේ දුන්නා. எல்லாவற்றையும் கற்றுக் கொடுத்து வைத்திருந்த நேரத்தில் அவன் கேட்டதாக ஒரே ஒரு මේ காரியம். හැමදේම දීපු වෙලාවේ යා දෙවියන් உன்னுடைய වහන්සේ கிருபையின்படி எனக்கு දෙවියන් වහන්සේ කරුණාව මට நீ දෙන්න. எத்தனை பேர் ஆண்டவருடைய கிருபையை கேட்க අද කී දෙනෙක් දෙවියන් වහන්සේගේ කරුණාව ඉල්ලනවද? கிருபையை கேட்டதே கிடையாது. දෙවියන් වහන්සේගේ කරුණාව ඉල්ලන්නේ නැහැ. கிருபைனா என்ன வேலைன்னு கூட நமக்கு தெரியும். කරුණාව කියන්නේ කීයද කියලා අපි දන්නවා. எல்லாம் ரசிக்கப்பட்டீங்களா? ඔක්කොම ගැලවීම ලැබුණා. எல்லாம் ரசிக்கப்பட்டீங்க? ඔක්කොම ගැලවීම ලැබුණා. எப்ப ரசிக்கப்பட்டீங்க? කවදද ගැලවෙන්නේ? டிசம்பர் மாசம் 25ஆம் தேதி, डिसेंबर मासे 25 වෙනිදා. அக்டோபர் மாசம் 10ஆம் தேதி. ඔක්තෝබර් මාසේ 10 இப்படி වෙනිදා. ஆளுக்கு ஒரு டேட் இருக்கு. මේ එකට එක්දිනයක් තියෙනවා. அது பெரிய மேட்டரே கிடையாது. ඒ ලොකු දෙයක් නෙවෙයි. தன் ரட்சிப்பை கடைசி வரை காத்துக் கொண்டிருக்கிறவனை ரட்சிக்கிறோம். ගැලවීම අන්තිම දක්වා ආරක්ෂා කරන එකයි என் ஆண்டவர் நடுவானத்திலே வரும் பொழுது දෙවියන්සේ කන්නේ. யாரெல்லாம் நம்முடைய ரட்சிப்பை பொக்கிஷமாய் காத்திருக்கிறோமோ, කී දෙනෙක් අපේ ගැලවීම ආරක්ෂා யாரெல்லாம் அந்த ரட்சிப்பிலே நிலைத்திருக்கிறோமோ, කී දෙනෙක් ගැලවීම වෙනදී யாரெல்லாம் அந்த ரட்சிப்பினால் உண்டான பரிசுத்தத்தை நாங்கள் அங்கீகாய் தரித்திருக்கிறோமோ, කී දෙනෙක් ගැලවීමේ සුදුකම විදාලා ගන්නවා. அவர்கள் மட்டும்தான் ரட்சிக்கப்படலாமே ஒழிய ඒගොල්ලන්ට විතරයි ගැලවීම. நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன், මට ගැලවීම நான் ஞானஸ்தானம் எடுத்துட்டேன், මට බෞද්ධ நான் திருவிழா எடுக்கிறேன், මම நான் ஆராதனை நடத்துகிறேன், රාත්‍රී භෝජනය කරනවා සේවය කරනවා நான் பிரசங்கம் பண்றேன், දේශනා කරනවා சபைக்கு நான் தான் போதகர். සභාවට මම තමයි පාලක කරනවා. No use. ඒකේ වැඩක් නැහැ. சபையின் சொந்தக்காரர் வரப்பொழுது அவரோடு கூட எடுத்துக்கொள்ளப்பட தகுதி இல்லை என்று சொன்னார். நான் பண்ற எல்லாமே waste. සභාවේ අයිතිකාරයන්දී අපි යත්තිම සමගිය නැත්නම් අපි කරන එකේ කිසි ඵලයක් නැහැ. தாளந்துகள், திறமைகள் உங்களை பரவ கொண்டு போகும். කාලන්තයේ ඔයගොල්ලෝ ස්වර්ගරාජ්‍යයට එක්කන් යන්නේ නැහැ. கொடுப்போமா? එක්කන් යනවා. அப்படி ஏஆர் ரஹ்மானும் போயிடும், இளையராஜாவும் போயிடும். වෙන විලාසම් යන්නේ ඊළඟ රාජ්‍යයක් යනවා. பேக்ஸ்ட்ரீட் பாய்ஸ் அவங்களும் போயிடும். ඒගොල්ලෝ යනවා. அவங்கெல்லாம் போக மாட்டாங்க. ඒගොල්ලෝ යන්නේ නැහැ. ஏன் என்று சொன்னால் அது திறமை, ඒක කාලන්තය. அது தாளம். ඒක කාලන්තය. ஆனால் ஒண்ணுமே இல்லாம கர்த்தர் நம்மை பயன்படுத்துகிறார். அதுதான் கிருபை. මොකද අපි කිසි දෙයක් නැතුව මේ මාසේ පාවිච්චි කරන ඒ තමයි කරුණාව. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே, கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. மாறாத கிருபை நம்மளுக்கு. ඒ වෙනස් වෙන්නේ නැති කරුණාව සමෝධියනවා. தாவீதுதான் கேட்டான். දාවිත් මේකයි. ஆண்டவரே இதெல்லாம் வேணும். මේ මාසේ මේ දේවල් உங்களுடைய වල கிருபை என்னோடு கூட இருக்கு. ආයි කරුණාව මාස සමෝධිය. அந்த கிருபையினால் எனக்கு எல்லாம் உண்டு. ඒ කරුණාවෙන් මට සියලු දේ ගන්න ලැබෙනවා. ஹalleluya. 1 நாளாகமம் 28வது அதிகாரம். எகலேகம் 28வது அதிகாரம் 9வது வசனம். 28 වෙනි පරිච්ඡේදය 9 වෙනි වචනය. தாவீது சாலமோனுக்கு ஒரு ஆலோசனை சொல்லினார். දාවිදුම සාලමෝන්ට උපදෙස් දෙනවා. அந்த ஆலோசனை தான் இந்த 28வது அதிகாரத்தின் 9வது வசனம். ඒ තමයි මේ 28 වෙනි පරිච්ඡේදය 9 වෙනි அவர் சொல்கிறார், என் குமாரனாகிய சாலமோனே, මගේ කුමාරයා நீ உன் பிதாவின் தேவனை அறிந்து පියාගේ දෙවියන් වහන්සේව දැනගෙන அவரை உத்தம இதயத்தோடும் එයාව අවංක හදවතක් உற்சாக மனதோடும் சேவி ප්‍රීතිමත් හදවතක් සමග சேவி එයා සේවය කරනවා. கர்த்தர் எல்லா இருதயங்களையும் ஆராய்ந்து ඊට හැම හදවතක්ම මෙනෙහි කරලා நினைவுகளின் தோற்றங்களை எல்லாம் அறிகிறார். අපේ සිතුවිලි එයා දන්නවා කියලා කියනවා. என்னத்தை அறிகிறாரா? එයා මොනවද දැනගන්නේ? நினைவின் தோற்றங்கள். අපේ සිතුවිලි
உங்க நினைவு எல்லாம் நல்லா இருக்கா? பெர்ஃபெக்ட்டா இருக்கா? ඔබගේ සිතුවිල්ල හරිද? நல்லா இருக்கா? හොඳට තියෙනවද? எல்லாம் உள்நோக்கத்தோட கூட தான் எல்லாம் பண்றது. හැම එකකින්ම මොනවාරි හේතුවක් තියෙනවා. எல்லாம் உள்ளுக்கு வச்சுக்கிட்டு தான் வெளியில பேசுறது. ඇතුලේ තියාගෙන තමයි එළියේ කතා ஆனா කරන්නේ. நமக்கு அது தெரியாது. නමුත් අපිට ඒක ஐயோ කරන්නේ. சிஸ்டர் சிரிச்சு பேசுறாங்க. සිස්ටර් hina වෙවි කතා அவங்க කරනවා. சிரிச்சு போகும்போது ஐயோ அவங்க முகத்தை பார்த்தா பால் வெளியில போகும். එයාගේ hinaව දැක්කම හරිම පොඩි ஆனா ළමයෙක්. உள்ளுக்கு விஷம் இருக்கிறது யாருக்குமே தெரியாது. නමුත් ඇතුලේ වා කියනවා කියලා අපි දන්නේ ஆனா නැහැ. ஆண்டவர் சொல்லுகிறார். නමුත් දෙවියන්වහන්සේ කියනවා என்ன நினைவின் தோற்றங்களை எல்லாம் வருகிறது. අපි සිතුවිලි நாங்க සියල්ල நினைக்கும் போதே ஆண்டவருக்கு தெரியும் எந்த பக்கம் திரும்பணும். අපි හිතනකොටම දෙවියන්වහන්සේ දැනගන්නවා. ஆனா நாம பெருசத்து பீத்திக்கிறோம் எப்படி? නමුත් අපි කියවන්නේ කොහොමද? ஒன்னா இறந்துகிட்டு வந்தாங்கன்னா உங்களது அரேன்ன அப்படின்னு அப்படி சொல்லுவோம். ஆனா நம்ம முட்டிட்டு போவாரே நமக்கு தெரியாது. ගොඩක් අපරකම අපිට දන්නේ. ஆனா சொல்றது என்ன நமக்கு எல்லாமே தெரியும். නමුත් කියන්නේ අපිට හැම දෙයක්ම அது දන්නවා. ஒண்ணுமே தெரியாது. අපිට කිසි දෙයක් දන්නේ නැහැ. ஆனால் என்னுடைய நினைவில் தோற்றங்களை அறிகிற தேவனை நான் என்னோடு கூட வைத்திருப்பேன். මගේ සිතුවිලි ගන්නවා දෙවියන්වහන්සේ මාසම කියලා. அந்த தேவன் என்னை எல்லாவற்றுக்கும் நீங்களாக்கி நடத்தும். ඒ දෙවියන්වහන්සේ හැම දෙයකින්ම මාව ආරක්ෂා කරනවා. நீ அவரை தேடினார் ඔයා එයාව සේවනවා. உனக்கு தென்படுவார். ඔයාට එයාව මුණ நீ அவரை விட்டு விட்டார் ඔයා එයාව අතහැරියා. அவர் உன்னை එයාව යනවා. என்றென்றைக்கும் கைவிடுவார். සදාකාලිකව අතහැරිනවා. என்னைக்காவது பிள்ளைகளுக்கு நீங்க சொல்லிருக்கீங்க? කවදාරි ළමයිට කියලා දීලා තියෙනවා. சொல்லிருக்கீங்க. කියලා තියෙනවා. நீ படிச்சாலும் படிக்காட்டா එයා ඉගෙන ගත්තත් නැත. ஆண்டவரை தேடணும் சொல்லிருக்கோம். දෙවියන්වහන්සේ සොයන්නේ කියලා අපි කියලා நீ තියෙනවා. எக்ஸாமுக்கு படிக்கிறீயோ இல்லையோ එක්සෑම් එකට ඉගෙන ගන්නවද? வேதம் வாசி, වචනේ කියවන්න. ஜெபம் பண்ணு. යාඥා කරන්න. சொல்லிருக்கோம். ඒක කියලා තියෙනවා. நாம் என்ன செய்வோம்? අපි මොනවද කරන්නේ? எக்ஸாம் சொன்னா சர்ச்சுக்கு வராது, வீட்ல இருந்து படின்னு விட்டுட்டோம். එක්සෑම් කිව්වනම් සභාවට එන්න බෑ. ஸ்பெஷல் கிளாஸுக்கு போன்னு சொல்லிடுவோம். ස්පෙෂල් ක්ලාස් එකට යන්න කියලා කියනවා. நம்ம பிள்ளை பாஸ் ஆகும். අපි දරුවා පාස් වෙන්නේ නැහැ. ஏனென்றால் வினாடுடைய வேதம் சொல்லுகிறது ඇයි කිව්වොත් දෙවියන්වහන්සේ වචනේ කියනවා. பிள்ளைகள் கத்தரவான் கூடிக்கொள்ளும். ළමයි දෙවියන්වහන්සේගෙන් ඉගෙන ගන්න. நீங்க ஸ்கூலுக்கு அனுப்புங்க, ඉස්කෝලේ தப்பே கிடையாது. වැරදි නැහැ. என் கிளாஸுக்கு அனுப்புங்க, தப்பே கிடையாது. පාටි යවන්න ඒකෙන් වැරදි உங்க නැහැ. பிள்ளை நீங்க எந்த அளவுக்கு உயர்த்தி அளவு பார்க்க முடியுமோ அளவு பாருங்க. ළමයි කොච්චර උසස් කරන්න පුළුවන් දේවල් කරන්න. ஆனால் அதே நேரத்தில் නමුත් ඒ වෙලාවේ உங்களுடைய பிள்ளை பரலோகம் போறதுக்கு தகுதி உள்ளதா என்பதை ஆராய்ந்து பாருங்க. ඔබගේ දරුවා ස්වර්ග රාජ්‍යයට යන්න அந்த புள்ள பரலோகத்துக்கு போக தகுதி இல்லாம அந்த புள்ள என்னது ஃபிளைட்ல கேப்டனாவே இருந்தாலும் பிரயோஜனம் கிடையாது. ඒ දරුවා ස්වර්ග රාජ්‍යයට යන්න බැරුව ෆ්ලයිට් එකේ කැප්ටන් වුණාම කමක් නැහැ. மேல போகல பிடிச்சு செலுத்தி சொன்னா பிள்ளைகளுடைய ஆத்மா பாதாளத்துல போய் தங்கும். උඩ යද්දී පිටිදලා පිටුනානස් ළමයාගේ ආත්මය ஆனால் அதே பிள்ளை නමුත් ඒ ஆண்டவரோடு கூட இருந்து அந்த ஃபிளைட்லயே சதறி போனான். දේවාංශික සම්පූර්ණ ෆ්ලයිට් එකේ அங்கிருந்து அது கீழே வராது, அங்கிருந்து அப்படியே மேலதான் போகும். ඒ ස්ථානයේ උඩට යන්නේ. எனவே நம்முடைய பிள்ளையை நடத்த வேண்டிய விதத்திலே நம்ம நடத்த வேண்டும். අපේ ළමයා හදන්න ඕන විදිහට අපි හදන්න ඕනේ. எதுக்கு நீங்க பிள்ளைகளை படிக்க வைக்கணும்? මොකටද දරුවන්ව උගන්වන්නේ? எதுக்கு நீங்க வேலை செய்யணும்? මොකටද වැඩ කරන්නේ? எதுக்காக வேலை செய்யணும்? මොකටද වැඩ කරන්නේ? எதுக்காக வேலை செய்ய? මොකටද වැඩ කරන්නේ? சரி, நீங்க எதுக்காக சமைக்கிறீங்க வீட்டுல? මොකටද උයන්නේ? யார் சாப்பிடும்? කවුරු කන්නද? முதல்ல நான் சாப்பிடும், ඉස්සෙල්ලා මම කන්නවා. அதுக்கு பிறகுதான் மத்தவங்க. ඊට පස්සේ තමයි අනිත් අය. ஆமா இல்லையா? ඔය නැත්නම් என் பிள்ளைக்காக சமைக்கிறேன் யாராவது சொல்லுவீங்க டைமா? මගේ දරුවන් වෙනුවෙන් වේවා කරන කවුරුයි කියනවා. அப்படிதான் சொல்லுவோம். එහෙම තමයි. ஆனா பிள்ளைக்கு மட்டும் சாப்பாடு கொடுத்து நீங்க பார்த்துட்டு இருப்பீங்களா? නමුත් ළමයිට විතරක් කැම දීලා බලන් ඉන්නවද? நான் சாப்பிடலாம். මමත් කනවා. பிள்ளை வந்து சேர்ந்து சாப்பிடும். ළමයාව දෙකට කනවා. அதுக்கு முன்ன பசிச்சுனா பிஸ்கட் சாப்பிடும், ඒක නෙවෙයි බඩගින්න இல்லைன்னா ஒரு டீ ஊற்றி குடிச்சிடும். නැත්තත් ඒක අපේ. சுயநலமான வாழ்க்கை. உண்மைதானே? ඒක තමයි ජීවත් වෙන්නේ. யாருமே மற்றவங்களுக்காய் வாழ்றது கிடையாது. කවුරුත් අනිත් අය වෙනුවෙන් ජීවත් වෙන්නේ නැහැ. என் ஆண்டவரை தவிர. යේසුස් වහන්සේ හැරෙන්නේ. அவரோடு கூட நான் இருப்போமா? එයාත් සමග අපි ඉන්නවා. அவருடைய கிருபை நம்மோடு கூட இருக்குமா? එයාගේ කරුණාව අපි සමග. அவருடைய சிந்தை நம்மிடத்தில் இருக்குமா? දේවාංශික සිතුවිලි நாங்கள் அவரை போல நடக்கலாம். අපි එයා වගේ වෙනස් වෙනවා. அதனாலதான் நாங்கள் எப்பயுமே நான் சொல்லுவதாக ඒක මම හැමතිස්සෙම කියනවා. குமாரனுடைய சாயம் நமக்கு தரிக்கும். මොනවාරියාගේ රූපය අපි ගාව තියෙනවා. சாலமோன் ஆலோசனை சொல்லுது, සාලමෝන් උපදෙස් நீ දෙනවා. அவரை தேடினால் கண்டுபிடி, ඔයා නෙවුණම යන්න. நீ அவரை விட்டுட்டியனா එයා අතහැරියා. மிஸ்தவஸ்தான். බස් එක මිස් වෙනවා.
அதுக்கு பிறகு அவர் தேடினாலும் ඊළඟට හෙව්වත් நம்மளை கண்டுபிடிக்கும். අපිට කරගන්න இந்த බැහැ. கர்த்தர் அவரை தேடுகிறதுக்கு நமக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பை கொடுத்தார். දේවාංශයේ සොයන අපිට හොඳ අවස්ථාවක් அந்த வாய்ப்பை நாங்கள் நழுவிடாதபடி ඒ காத்துக்கொள்கிறோம். අවස්ථාව අපෙන් අයින් වෙන්නේ නැතුව ඉබාර. 2 நாளாகமம் 15வது அதிகாரம் 2வது வசனத்தை நாங்கள் வாசிக்கிறோம். මේක 15 වෙනි පරිච්ඡේදයේ அசரியா என்று சொல்லப்படுகிற ஒருவர் மீது ஆண்டவருடைய ஆவியானவர் வந்து அமர்ந்த பொழுது அவர் பேசுகிறார். අසරිය කියන කෙනාගේ උඩ දේවාංශික ආත්මය எல்லா ஜனங்களுக்கும் அவர் தீர்க்கதரிசனமாய் சொல்லுகிறார். සියලු ජනතාවට වාක්‍යයක් කෙරෙහි அவன் வந்து ஆசாவுக்கு எதிர்கொண்டு போய் ඒ ආසාවට විරුද්ධව அவனை நோக்கி, එයා බලලා ஆசாவே, ආසා யூதா பெஞ்சமின் கோத்திரங்களின் சகல மனுஷரே යුද බෙන්ජමින් ගෝත්‍රයේ ජනතාව கேளுங்க, ආන්න நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் දේවාංශික සමග அவர் உங்களோடு இருப்பார். එයා ඔයන් සමග ඉන්නවා. நீங்கள் அவரை தேடினால் ඔයා යාම හෙව්වනම් உங்களுக்கு வெளிப்படுவார். ඔයාට ඉල්ලනවා. அவரை விட்டு விட்டீர்களே ஆகிய එයා අතරියනවා. அவர் உங்களை விட்டு விடுவார். එයා ඔයාව අතරියනවා. நான் என்ன செய்யணும்? අපි මොනවද කරන්න ඕනේ? நாங்கள் அவரை தேட வேண்டும். අපි යාම හොයන්න ඕනේ. நாங்கள் அவரோடு கொடுக்கிறோம். අපි යාම සමග ඉන්න ඕනේ. தேவைக்கு மட்டும் கிடையாது. අවශ්‍යතාව විතරක් නෙවෙයි. எல்லா சூழ்நிலைகளும் நாங்கள் அவரை தேட வேண்டும். කැමති දෙන්නේ යාම හොයන්න ඕනේ. எத்தனை பேர் தேவை? කීයක් කරනවා? எனக்கு தேவை என்று வரும்பொழுது நான் ஜெபம் பண்ணதே கிடையாது. අර අවශ්‍යයි කියලා අපිට මම යාත්‍රා කරන්නේ නැහැ. எனக்கு குறைவு ஏற்படும் பொழுது நான் ஜெபம் பண்ணதே මම கிடையாது. අනුපාඩු සිදුවේදී මම යාත්‍රා කරන්නේ නැහැ. ஏனென்றால் எனக்கு தெரியும். අයියෝ මම දන්නවා. எனக்கு தெரியும். මම දන්නවා. என் குறைவை கிறிஸ்து எல்லாவற்றிலும் நிறைவாய் மாற்றுவார். මගේ අනුපාඩු සියල්ලම විශ්වාසයේ இதுதான் சொல்றது සම්පූර්ණ போல. අන්ත කිව්වා. பேங்கரன்ஸ் கிடையாது. බැංකුවේ ගාන எப்பவுமே கிடையாது. හැමදාම නැහැ. ஆனாலும் கர்த்தர் நேர்த்தியாய் நடத்துவார். මොකද දේවාංශ හරියට එක්කන් යනවා. தேவை சந்தித்து நடத்துவார். අවශ්‍යතාව සපයන දේවාංශ අධිසමය. நிறைவு இல்லை. අපිට ஆனால் සම්පූර්ණ குறைவில்லாத நடத்துவார். නමුත් අනුපාඩු නැතුව நிறைய பேர் லட்சமா பேங்க்ல வச்சிருக்காங்க. ගොඩක් අය ලක්ෂණ எஃப்டில போட்டுருக்காங்க. FD කියලා තියෙනවා. ஆனா அலந்தரம் தான் சாப்பிடுவாங்க. නමුත් පොට්ටයි කන්නේ. அப்படி கிடையாது. නමුත් අපි එහෙම නෙමෙයි. இன்னைக்கு அவ்வளவு பேர் இருந்தீங்கன்னா உங்களை அவ்வளவு பேருக்கு சாப்பாடு கொடுக்கும்படி கர்த்தர் நம்ம ஆசீர்வதிக்கலாம். අද ඔයගොල්ලෝ සියලු දෙනා මේකට ඔයගොල්ලෝ හැමෝටම කැමති දෙන්නේ දේවාංශ ආශිර්වාද කරනවා. ஆனா உங்களுக்கு உங்களை நம்பி சாப்பாடு கொடுத்து அனுப்ப முடியாது. නමුත් ඔයගොල්ලෝ විශ්වාස කරන කැමති දෙන්න තමයි. ஏன்னா 2 பேர் மட்டும் தான் இருந்து பாத்திரம் கழுவுறதுக்கு நீ வாங்கி. අයියෝ දෙන්න ඉන්නේ மத்தவங்களை சாப்பிட்டா பேக் தூக்கி கிளம்பிடுது. අන්ත ඒකාව ගමන් යනවා. அதனால உங்களுக்கு சாப்பாடு கொடுத்துருங்க. මේසා කැමති දෙන්නේ. இன்னைக்கு நான் செய்றேன். அப்படி என்னைக்காவது யாராவது ஒவ்வொரு வாரம் முன்னுக்கு வாங்க, உங்களுக்கு அத்தனை நான் 4 ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு சாப்பாடு தரேன். කවුරුහරි කරනවා කියලා ඉස්සරහට આવත් නැද ඒක දාන්න මම දෙනවා නේද? ஹalleluya. மூஞ்சல அப்படி கிடையாது. ஈயே ஆட மாட்டேங்குது. உண்மை. ඒක තමයි. முதலாவது ஞாயிற்றுக்கிழமை அதே விஷயம் தான். පළවෙනි ඉරිදා දෙකමයි වෙන්නේ. இதனாலே கொஞ்சம் ஃபெலோஷிப் இல்லாம இருந்துச்சு. මේ නිසාම දවස් ටිකක් இது ඉරුසින් கர்த்தருடைய வீடாக இருந்தா මේ දිවේ මාසි நம்ம எல்லாரும் ஒரே குடும்பமா இருந்தோம். අපි හැමෝම එකම ஒருவருடைய பாரத்தை ஒருவர் சுமந்தோம். එක්කෙනෙක්ගේ පාර අනිත් එක්කෙනා උස්සන්න ඕනේ. அதுதான் குடும்பம், அதுதான் ஐக்கியம், அதுதான் உறவு. ඒ තමයි පවුල. ஒரே ஆளுக்கு சேர்ந்து கிடையாது. එකම කෙනා කරන එක නෙමෙයි. அது செய்வதிலும் அது குறைவு ஏற்பட போவது கிடையாது. ඒ කරන එකේ අනුපාඩු සිදු වෙන්නේ නැහැ. ஆண்டவருடைய வீட்டிலே ஒரு சேர் இப்படி எடுத்து வச்சாலும் கூட அதற்கு பிரதிபலன் உண்டு. දේවාංශික නිවසේ පොඩි කුඩුවක් අයින් කරලා තිබ්බත් ඒකට ඵලයක් තියෙනවා. ஒரு ஃபேன் ஆஃப் பண்ணிட்டு போனாலும் அதுக்கு பிரதிபலன் உண்டு. මොකද ෆෑන් එක ඔෆ් කරලා ගියත් ඒකේ ඵලයක් තියෙනවා. சேர் எடுத்து பின்னாடி கொண்டு வச்சுட்டு போனாலும் அது ஆசீர்வாதம் මේ உண்டு. කුඩුව ඔස්සලා පිටිපස්සේ තිබ්බත් இதை நம்ம செய்வது தேவனுடைய வீடு. ඒක උදව් කරන්නේ දේවාංශික. அதனால தாவீது சாலமோன் சொல்லுகிறார், உற்சாக மனதோடு சேவி. ප්‍රීතිමත් හදවතත් එක්ක සේවය කරනවා. ராஜரீகமே இல்லாம போட்டும். රජය නැති වෙන්න පුළුවන්. நான் கர்த்தருக்கு ஊழியம் செய்வேன். මම දෙවියන් වහන්සේට සේවය கர்த்தரை நான் ஆராதிப்பேன். දෙවියන් වහන්සේට கர்த்தருக்கு சேவை செய்வேன். දෙවියන් වහන්සේට සේවය කරනවා. செஞ்சு பாருங்க. ඒක කරලා බලන්න. ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் பிதாவாகி தேவன் கனப்படும். ඒකේ මාසයේ පියාණන් වහන්සේ කල්පනා எத்தனை பேர் பிதாவுக்கு கனம் தேவை? කීරේට පියාණන් වහන්සේ ගරුණ ஊழியம் செய்ய. වෙනස් සේවය வேலை செய்ய. වැඩ කරන්නේ. வேலை செஞ்சீங்கன்னா சம்பளம் கிடைக்கும். වැඩ කරොත් පඩිය ලැබෙනවා. ஊழியம் செய்தால் கனம் கிடைக்கும். සේවය කරොත් ගරුත්වය ලැබෙනවා. உங்களுக்கு சம்பளம் வேணுமா, கனம் வேணும்? පඩිය වලට ගරුත්වය ලැබෙනවා. கனம்னு சொன்னா அதோட கூட சேர்த்து எல்லாமே வரும். ගරුත්වය කියන්නේ ඒ සමග සීන් දෙයක් අපිට கனம் ගරුත්වය කියන්නේ டீ குடிங்க. තේරුම් கனம் ගරුත්වය சாப்பிடுங்க. හරිද? ஏன் உட்கார்ந்துட்டே இருக்க? கொஞ்சம் படிச்சு ரெஸ்ட் எடுங்க. ඒක අයින් වෙන්නේ පොඩ්ඩක් இதெல்லாம் கனம். ඒවා ගරුත්වය. வேலை செஞ்சா වැඩ කරොත් போய் டீ ஊத்தி குடி. ගිහලා තේ අරගෙන
போய் வேலையை செய். දින වැඩ කරන්න. 8 மணிக்கு வா. 8ට එන්න. 5 மணிக்கு மேல வேலை முடியலாம் இருந்து செய். පාට වැඩි වලට இது வேற. මේක රස්සාව. இது கனம். මේක කරුත් அங்க உங்களுக்கு 40,000 50,000 லட்சம் தான் சம்பளம். එතන ඔයගොල්ලන්ට 5,000 ලක්ෂයි පරිදි. ஆனா இங்க இருக்கும் பொழுது මේ ස්ථානයේ உங்களை யாரிடத்துல வெட்கப்படுத்தாதபடிக்கு தேவைக்கு ஏற்ப கொடுத்து கர்த்தர் உங்களை கனப்படுத்தும். කිසි රජාවක් අවශ්‍යතාව දීලා දේවාසනාව කරනවා. ஹalleluya. உங்களுக்கு சம்பளம் வேணுமா கனம் வேணும். ඔයාලට පරිදි වුණද ගෞරවය වුණා. கனம் வேண்டுமானால் கர்த்தரை செய். ගෞරවය වුණා දේවාසය. எரேமியா 17வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசிங்க. එරේමියා 17 10 වෙනි වචනය. கர்த்தராகிய நானே ஒவ்வொருவனுக்கும் அவனவன் வழிகளுக்கும் கர்த்தராகிய நானே ஒவ்வொருவனுக்கும் அவனவன் வழிகளுக்கும் செய்கைகளின் பலனுக்கும் தங்கத்தை கொடுக்கும்படிக்கு இருதயத்தை ஆராய்கிறவரும் உள்ளிந்திரியங்களை சோதித்து அறிகிறவருமாய் இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுது. ஆண்டவர் சொல்லுகிற காரியம் என்ன? ஒவ்வொருவனுக்கும் அவனவனுடைய கிரியைகளுக்கு தக்க, அவனவனுடைய உண்மைக்கு தக்க, அவனவனுடைய உத்தமத்துக்கு தக்க, அவனவன் என்னோடு கூட செலவழிக்கிறதான நேரத்துக்கு தக்க, அவன் என்னோடு கூட நடக்கிறதான நடக்கைக்கு தக்க தங்கத்தை, ஆசீர்வாதத்தை, மேன்மையை தருவேன் என்று கர்த்தர் சொல்லுவார். தக்கதை தருவேன், அதுக்கு தகுதியானதை தருவேன் என்று கர்த்தர் சொல்லுவார். நாங்கள் தேவனோடு நடக்கும் நமக்கு தகுதியான, நமக்கு எது தேவை அதை கர்த்தர் தருவாரா? நீ ஏசி வாங்கி போட்டுட்டு அப்புறம் அதுக்கு பில்லு கட்டுறதுக்கு காசு இல்லாம இருக்கும். பழைய ஜனாதிபதி வீட்டுக்கே ஒரு பக்கம் தண்ணியை கட் பண்ணி வச்சிருக்காரு. நம்ம வீட்டுல தண்ணி வந்துட்டு தான் இருக்கு. நம்ம அப்படி இருந்தோம் இப்படி இருந்தோம் அது கிடையாது. இன்னைக்கும் இருக்கிறோம். அதுதான் இன்றைக்கும் கர்த்தர் நம்மை வாழ வைக்கிறார். உங்களுக்கு சொன்னாங்க இந்த வருஷத்துல வேற வீட்டை பார்க்கணும். அவங்களே சொல்லிருக்காங்க இந்த வருஷம் நமக்கு இருக்கு சொன்னே. நானும் யோசிச்சோம், நானும் ஜோம் பண்ணோம். இந்த தூரமா போயிடுச்சுன்னா இங்க வருவாங்களா இல்லையா? கர்த்தர் என்னுடைய ஜெபத்தை கேட்டார். ஒரு வருஷம் கர்த்தர் ஒரு சொந்த வீட்டை கொடுத்தார். அது யோசிக்கிறாங்க கொடுப்பாரா இல்லையே? இதுவரைக்கும் கொடுத்ததைக்கு மேல கையினால் கட்டப்படாத வீட்டை கட்டு வைக்கிறார். அதை கேட்டார், இது என்றைக்கு சம்பவிக்கும்? இது எப்பயாவது சம்பவிக்கும். நான் காணவும் இல்லை, அது கேட்கவும் இல்லை, இருதயம் உணரவும் இல்லை. ஆனால் எனக்காய் நியமித்து வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் ஆமென் என்றும் எழுதப்பட்டிருக்கிறது. பூமியிலிருந்து போறதுக்கு முன்பதாக கர்த்தர் சொந்த வீட்டுல வச்சு அனுப்புவார். சொந்த வச்சிருக்கிறது ஒரே வீடுதான். நமக்கு ஒவ்வொரு பக்கம் கதவுள்ள வீடு கிடைக்கும், ஒவ்வொரு பக்கம் டாய்லெட் உள்ள வீடு கிடைக்கும், கலர் கலரா கமெண்ட் போட்ட வீடு கிடைக்கும். உங்களுக்கு இஷ்டப்பட்ட ஒரே சொந்த வீட்டுல பார்க்க முடியுமா? இந்த வருஷம் வெள்ளை கமெண்ட், வார வருஷம் மெரூன் கமெண்ட், ஒரே கமெண்ட். சொந்த வீடு வச்சிருக்க தப்பு கிடையாது. நான் எதை சொல்ல வருகிறேன் என்றால், ஏற்ற வேலையிலே கர்த்தர் நமக்கு நமக்கு எது தக்கதோ அதை அந்த நேரத்துக்கு அதற்கு செய்ய வேண்டிய ஒரே ஒரு அவரோடு 1 மணி நேரம். எரேமியா 29:13 வாசிக்கிறோம். உங்கள் முழு இருதயத்தோடும் என்னை தேடினீர்களானால் என்னை தேடுகையில் கண்டுபிடிப்பீர்கள்.
ඔයගොල්ලන්ට බලන්න. எத்தனை பேர் ஆண்டவரை கண்டுபிடிச்சு කී දෙනෙක් දෙවියන් වහන්සේව හොයාගන්නද? ஆண்டவர் உங்களோட கூட இருக்காரு. දෙවියන් වහන්සේ ඔයගොල්ලෝ සමගින්නවා. இருக்கா? இப்படி கையை போட்டு பேசுற அளவுக்கு ஆண்டவர் உங்களோட இருக்காரு. මේ මාසෙලා සමාන කරන්න පුළුවන් තරම් දෙවියන් වහන්සේලා ඉන්නවා. இப்படி கையை பிடிச்சு நடக்கிற அளவுக்கு ஆண்டவரோட ரிலேஷன்ஷிப் உங்களோட இருக்கலாம். අද අල්ලන් ගමන් කරන දෙවියන් වහන්සේ සමග තියෙන උදාහරණයක් තියෙනවා. இன்னும் ஆண்டவரே அந்த அளவுல தான் இருக்கீங்க. තාම දෙවියන් වහන්සේ කියනවා ඒ ස්ථානයේදී ඉන්නේ. அப்படின்னா ஒரு ரிலேஷன்ஷிப் சரி. ඒවනම් ඔයගොල්ලෝ කියන එක තමයි. அப்பாவுக்கு காலில் வருத்தம். පියාට කකුලේ කැක්කුණා. ஆனால் ஸ்டெப்னி ஓடி போய் மடியில தான் ஏறி உட்காருவாங்க. නමුත් ස්ටෙප්නි දුවන් ගිය ඔඩොප්පේ තමයි ගන්නේ. ඇයි කියොත් ඒ පියා. அதுதான் ඒ තමයි නෑකම. அந்த உறவு நமக்கு இருக்குமானால் கர்த்தர் அவர் நம்முடைய ඒ නෑකම අපි කියන දේවල් සබිසවගේ. நிறைய பேர் ஆண்டவரை எங்கேயாவது ஒரு இடத்துல அப்படியே வச்சுட்டு බොහෝ දෙවියන් වහන්සේ ස්ථානෙ තියන්නේ. இன்னைக்கு உங்க ஆண்டவர் ආජාතේ මොන දෙවියන් වහන්සේ. உங்களோடு கூட உங்க வாஷ்ரூமுக்கு வர முடியுமா? ඔයගොල්ලෝ සම වශයෙන් ඉරෙන්න පුළුවන්. உங்களுடைய பெட்ரூமுக்கு வர முடியுமா? බෙඩ්රූම් එකේ ඉරෙන්න පුළුවන්. உங்களுடைய கிச்சனுக்கு வர முடியுமா? ඔයගොල්ලෝගේ කුසියේ ඉරෙන්න පුළුවන්. யாராவது வர்றாங்கன்னா எல்லாம் கேட்டு இழுத்து முடியுது. ஏன் முன்னுக்கு பலவலான்னு இருக்கும், உள்ள போய் பார்த்தா எப்படி இருக்கும்? இதே கிடைக்குது. கொட்டலங்கோடு உள்ளுக்கு போக என்னடா சொல்லுங்க. கொட்டலங்கோடு உள்ளுக்கு ஒரு ரோடு இருக்கு தானே? அது இல்ல இந்த மையவாடியில் மாதாப்பிட்டியில் ஒரு சைடு மையவாடி ஒரு சைடு குப்பைக்குடி. මානවයේ එක පැත්ත පුල් දාලා තියෙනවා. அது மாதிரி தான். ඒ වගේ තමයි. மால் நல்லா இருக்குது. ශාලේ උතර තියෙනවා. கொட்டலங்கையில இருந்து போகா சதி போற ரோடு ஃபுல் காப்பட். තොටලගෙන් අධිරයන්තියේ උඩට ஆனா இந்த பக்கம் மையவாடி, இந்த பக்கம் குப்பைக்குடி. තව මේ පැත්තේ කුරුගොඩ. அது மாதிரி தான் நம்ம வீடு. ඒ වගේ තමයි අපේ ගෙදර. வரும்போது டக்குனு கேட்ட போட முடியுது. එදි ටක්කල ගමනවා. வந்தா முன்னுக்கு உட்காருங்க, டீயை குடிங்க, கிளம்பிடுங்க. ආව ඉස්සරහ දෙන්නට තේ පොඩේ යනවා. நான் போய் தலை சீவலாமா මම පොඩ්ඩක් පුළුවන් வந்து கேட்பாங்க. ආපහු යනවා. கொஞ்சம் පොඩ්ඩක් ඉන්නවා. அப்படி போயிட்டு கட்டு மேல ஒரு ட்ரெஸ் ஓட்டி கட்டு கடையில தீஞ்சிட்டு ඊළඟට ගිහිල්ලා වැටේ ගිහින් අඳුම් டக்கு டக்கு அதெல்லாம் மேல கொஞ்சம் அப்படி போலீஸ் பண்ணி இப்போ வாங்க. ඔක්කොම අරිවල දැක්කේ. ஏன் கேட்டவங்க கூப்பிட்டு போகல? ඇයි ආගමම කියනවා ஏன்னா කියන්නේ. அந்த அளவுக்கு நம்ம லட்சணம். එච්චරම තියෙනවා. அதே போல தான் நம்ம ஆண்டவர் உள்ளது. ඒ වගේ තමයි දෙනවා. ஞாயிற்றுக்கிழமை ஆண்டவரே ஆராதிக்கிறோம். ஓ கையை தூக்கி ஆண்டவர் விட்டா கரண்ட் ரோல் பண்ணி அப்படியே வந்துடுது. நம்ம ஆளு அப்படி கிடையாது. நம்ம பிள்ளைய நம்ம கத்தரை அவருக்கு கனம் கொடுத்து ஆரம்பிக்கிறது. අපි නරන්නේ වෙන්නේ ආදිවාසී ගානකට. நிறைய பேர் தொட்டாலே விழுந்துருவாங்க. ගොඩක් අය ඇල්ලුවම වැටෙනවා. ஏன் சபையில் விழுந்துறாங்க? ඇයි සභාවේ වැටෙන්නේ? அதான் எனக்கே தெரிய மாட்டேங்குது. ඒ තමයි මම சபை வந்து விழுந்தவனை தூக்கி நிறுத்துகிறாங்க. සභාව කියන අනිත් එක இங்கே வந்து வந்த நாள்ல இருந்து விழுந்து எழுப்புனான்னு சொன்னா இங்க வர வேண்டிய அவசியமே මේ கிடையாது. සැරේ හැමදාම වැටෙනවා මේ සාරේ දෙන්න අවශ්‍ය නැහැ. அவனை அனுப்புன எங்க அந்த எக்ஸசைஸ் பண்ற இடம் என்ன சொல்லுவாங்க? இல்ல கை காலம் பலன் இல்லாதவங்களுக்கு பிசியோதெரபி அங்கதான் அவனை கொண்டு போகணும். சேர்த்து கொண்டு வர நிறைய பேர் வந்து ஜெரம் பண்ண போறாங்க. ஊழியக்காரனே போறான். தனக்கு ஜாப் பண்ணி சுகத்தை பெற்றுக்கொள்ள முடியாத ஊழியக்காரன் ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு சுகம் இல்லைன்னு சொன்னா உன்னோட மூப்பரை கூப்பிட்டு அவர் வந்து எண்ணெயை வச்சு ஜாப் பண்ணுவாரு, சுகமாயிருவேன். அது நான் போய் அவசியமே கிடையாது. அசோக் பண்ணாலே போதும், அவர் தான் நம்ம மூப்பர். இங்க வந்து யாரும் அப்படி கூப்பிடுறது கிடையாது. ஏன்னா வருஷத்துக்கு ஒருக்கா எண்ணெய் கொடுத்துறது, 40 நாள் ஜாப் பண்ணி கொடுத்துறது, நீங்களா வச்சு ஜாப் பண்ணிக்கிறீங்க. அப்படியே அந்த எண்ணெய் இல்லாட்டி பரவாயில்ல, நீங்க கை வைக்கும் பொழுது கர்த்தர் உங்களை கொண்டு அற்புதம் செய்யலாம். ஏன் நாங்க வேற இடத்துக்கு போகணும்? ஏன் ஆண்டவருக்கு என்கிட்ட இருக்கிறவருக்கு வல்லமை இல்லையா? அப்படின்னா அவர் ஆண்டவரே. அப்படி இல்லைன்னா நான் ஆண்டவரோட கூட என் தேவன் என்னோட கூட இருப்பார். எங்க போய் ஜெபம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நான் கூப்பிடுகிற இடத்துல வந்து எனக்கு மறுபுத்தரும் அருளி செய்கிற தேவன் தான் என்னுடைய தேவன். அது வனாந்தரமானாலும் சரி, கிணற்றண்டையானாலும் சரி, நான் கூப்பிடுகிற இடத்துல வந்து எனக்கு பதில் செய்கிறது. அவர் அப்படி வந்து பதில் செய்ய வேண்டுமா? நான் அவரோடு கூட
ஆண்டவர் ஜெபிக்க சொல்லும் பொழுது ஜெபம். देवासी आज्ञा करने की रबना विहार ஆண்டவர் வந்து சொல்லப்பட இப்ப நான் முடிச்சு கிளம்பு அப்படின்னு சொல்லப்பட அதான் சீக்கிரம் சொல்றாரு. ஜெபம் பண்ண சொல்லும் பொழுது நீங்க ஜெபம் பண்ணுங்க. போன கிழமை ஜெபத்தை குறித்து தான் பேசுறாங்க. இந்த முறை ஜெபத்தை குறித்து வருகிற வாரத்துக்கு தேவையான செய்தியை கற்றுக் கொடுத்து போயிருக்கிறார். அதுவும் ஜெபத்தை ஏன் என்று சொன்னால் இந்த நாளிலே உங்களையும் என்னை காக்கக்கூடிய ஒரே ஒரு ஆயுதம் ஜெபம். எதுவுமே உங்களை பாதுகாப்பு, எதுவும் உங்களை பாதுகாப்பு. எனவே தயவு செய்து கர்த்தரோடு கூட இணைந்து கொள்ளுங்கள். லூக்கா 22:44 நாங்கள் பார்க்கிறோம். அவர் மிகவும் வியாகுலப்பட்டு அதிக ஊக்கத்தோட ஜெபம் பண்ணினார். அவருடைய வேர்வை இரத்தத்தின் பெருந்துளியாய் தரையிலே விழுந்தது. ஆண்டவர் எப்படி ஜெபம் பண்ணார்? வியாகுலத்தோடு. நீ யாராவது வியாகுலத்தோடு கூட ஜெபம் பண்ணி ஆண்டவர் வியாகுலத்தோடு கூட யாருக்காக ஜெபம் பண்ணார்? யாருக்காக ஜெபம் பண்ணார்? யாருக்காக ஜெபம் பண்ணார்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வியாகுலத்தோடு யாருக்காக ஜெபம் பண்ணினார்? லூக்கா 22:44 யாருக்காக ஜெபம் பண்ணார்? பக்கத்துல சொல்லுங்க. யாருக்காக? அவருக்காக. அவர் தானே சிலுவையில் சாப்பிடுறது. ஆண்டவரே இந்த பாத்திரம் உங்களுக்கு சித்தமானால் என்னை விட்டு நீங்க கடவுள். ஜெபம் பண்ணது யாரு? நாம் யாராவது நாம் வியாபாரத்தோட ஜெபம் பண்றோம். எதுக்கு பண்ணுவோம்? எதுக்கு பண்ணுவோம்? இன்று இருக்கிற ஆசீர்வாதங்கள் அனித்தியமானவை. இருக்கிற பணம் அது ஒரே நிமிஷத்துல அழிஞ்சு போகும். உங்களிடத்தில் இருக்கிறதான சுகம் ஒரே நிமிஷத்துல இல்லாமல் போகும். நமக்கு இருக்கிறதான ஜீவன் ஒரே நிமிஷத்திலே நம்மை விட்டு போய்விடும். ஆனால் தேவனுடைய கிருபை மட்டும் நம்மோடு கூட, அந்த கிருபை எல்லா நேரத்திலும் நம்மோடு கூட இருக்க வேண்டும். வாழ்க்கையிலே ஜெபம் அத்தியாவசியம். நம்முடைய சுவாசத்தை போல நாங்கள் ஜெபிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். 45வது வசனம். அவர் ஜெபம் பண்ணி முடித்து எழுந்திருந்து தம்முடைய சீஷரிடத்தில் வந்து அவர்கள், எனக்கு ரொம்ப பிடிச்ச வசனம், எல்லாமே பிடிச்ச வசனம் தான், இது ரொம்ப பிடிச்ச வசனம். ஏன் பிடிச்ச வசனம்? வசனம் என்ன சொல்லுது? துக்கத்தினாலே நித்திரை பண்ணுகிறதை கண்டு. யாருக்காவது துக்கத்தினால தூக்கம் போமா? நமக்கு எல்லா நேரத்திலும் தூக்கம். அதான் நம்மளோட பிரச்சனை. உட்கார்ந்து இருக்கவரையும் உட்கார்ந்து இருப்பீங்க, எழுத வரைக்கும் எழுதுவீங்க, போன் பார்க்க வரைக்கும் போன் பார்ப்பீங்க, வந்து படுத்தோன்னு புறப்படுவீங்க. கிருபை அது எல்லாருக்கும் கிடைக்கும். நிறைய பேர் தூக்கத்துக்கு டேப்லெட் போடுவாங்க, நிறைய பேர் தூக்கம் முடிக்கிறதுக்கு ஐஸ் அடிப்பாங்க. சாப்பிட்டோம் தூக்கம் போட்டால் நமக்கு அடுத்த வேலையை செய்யும். சொல்லாமே அதுக்கு பிறகு நாம ஃபுல் ஃப்ரெஷ் ஆகி அடுத்த யுத்தத்துக்கு ரெடி ஆயிடும். துக்கத்தை தேவைகள் உண்டு, எதிர்பார்ப்புகள் உண்டு. பிள்ளைகளுடைய எதிர்காலம் நமக்கும் கண்கள் முன்பதை அப்படியே தெரியுது. பிள்ளைகளோட எதிர்காலம் எத்தனை பேருக்கு தெரியுது? எங்க தெரியுது? அது எங்க போகுது எங்க வருதுன்னே நமக்கு தெரிய மாட்டேங்குது. அப்புறம் எப்படி எதிர்காலம் தெரியும்? மறுபடியும் சொல்லுறேன்,
உங்கள் பிள்ளைகளை கர்த்தருடைய சமூகத்திலே சேரும். ඔයගොල්ලෝ දරුවන් දේවාසිය අනුන්ගේ හේතු කරන්නේ. நம்ம முன்னாடி இருக்கிற நம்ம மகன் அவங்க அம்மா மனம் பதிலி சொன்னாங்க, வெள்ளிக்கிழமை கொண்டு விட்டுருவோம். පිළිවෙස්සේ දුවගේ අම්මා කිව්වා සිකුරාදා සභාවේ වාදයන් வெள்ளியில இருந்து சனி ஞாயிற்றுக்கிழமை வரை நமக்கு நேர்ந்து விட்டாங்க. සිකුරාදා ඉඳලා ඉඳලා අපිට දුන්නා. அதுக்கு பிறகு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை முடிச்சா கூட்டிட்டு போறோம். ඊපස්සේ ඊරිදාසේ নমස්කාරය சொன்னதால கேட்பாங்க, இன்னைக்கு இருக்கியா? කීව දවසේ ඉඳලා இருப்போமோ இல்லையோ நீ என்ன நேர்ந்து என்ன பொருத்தனை செய்யாதே, செய்தால் செய்ததை தாமதிக்காதே. சர்ச்சில் இல்லாட்டி பரவாயில்ல, பிள்ளைங்க வீட்டில் விடுங்க. ஊழியத்தை பார்த்து பழக வேண்டும். சேவையை பலர புரிந்து வச்சது. ஊழியம்னா என்னன்னு தெரியும். சேவைக்கு உணர்ந்து தானே. பாஸ்டருக்கே கஷ்டம். அவரே பானும் பருப்பும் தான் சாப்பிட்டுருக்காரு போல. கொத்து ரொட்டி வாங்கி கொடுக்குறேன், கொத்து ரொட்டி. அதுலையா நேத்து ஈஸ்வரன் கேசன் இவரு டிரெக்டா ஏசுனா அம்மா சொல்லி ஏசுனா தெரியல, ஞாபகம் இல்லை. ஏசுனதை நான் மறந்துடுவேன், அதான் நல்ல படம். கர்த்தர் இந்த இடத்துல இருந்து பேசுகிறது, தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறது. விசுவாசிகளுக்கு மாத்திரம் கிடையாது, எனக்கும் என்னுடைய குடும்பத்திற்கும் என்னுடைய எல்லாருக்கும். அப்ப நடக்கும். சிலர் அவளை பார்க்கும்போது நம்மள எல்லாமே எல்லாருக்கும் வில்லனா தான் தெரியும். அவளை பார்க்க எல்லாருக்கும் வில்லனா தான் தெரியும். அபிவனமே மாவன் இவருக்கு அப்படிதான் ரொம்பவே தெரியும். எப்ப பார்த்தாலும் கத்திக்கிட்டே இருக்கான். எங்கேயாவது முட்டி இந்த இடத்துல புடைக்கும் போதுதான் தெரியும், ஓ இதுதான் சொல்லியிருக்காப்புல. அது முன்பதான் இருக்கு. அதாவது நான் எல்லா காரியத்தையும் பார்க்கும் பொழுது நாங்கள் ஆவிக்குரிய கண்ணோட்டத்தை பார்த்தோம். வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை மீன் வாங்கிட்டு வந்து நேற்று ஊழியத்துக்காக நாங்கள் சுத்தம் பண்ணிட்டோம். எங்க இருந்து வந்துச்சோ தெரியும், அவ்வளோ ஈ வந்திருக்கு. நான் போயிட்டு சொன்னாக்கா இவ்வளோ எங்க இருந்து வந்து அது மீன் கடையும் கிடையாது, பக்கத்துல குப்பை குழிகளும் கிடையாது. எல்லாருமே நல்ல ஸ்டாண்டர்டான வீடு. அப்படி இருக்கும் பொழுது எங்க இருந்து தெரியும். ஆனால் அதே போல நம்ம இல்லாமல் செய்கிறதற்கு தேவையில்லாத காரியங்கள் எவ்வளவோ வேண்டுகிறது. அந்த ஈ வந்தது போல எப்படியாவது நம்ம நாங்கள் அப்பேற்பட்ட ஈக்கள் வராதபடிக்கு நாம் நம்மை காத்துக்கொள்கிறோம். வீடை பூட்டி தான் வைக்கிறோம், கொசு வருது. வீடை பூட்டி தான் வைக்கிறோம், எலி வருது. எப்படி வருது? அதுவா தேவனோடு அப்படின்னு சொன்னா எப்படி ஆயிடும்? எந்த வழியிலாயும் தூக்கத்தை ஒரு பக்கத்துல வச்சு, அவனை எல்லாம் ஒரு பக்கத்துல வச்சு கர்த்தர் உங்களை அவரோடு கூட இருக்கும்படியா சொல்லுகிறாரா? ஒரு மணி நேரம் குறைந்தபட்சம், குறைந்தபட்சம் ஒரு மணி நேரம் ஆகிடும். எப்போ நாளைக்கு அப்படியே இல்லை, நான் வீட்டுல சொன்னேன் ஒரு மணி நேரம் உங்க போன தராங்க. இப்ப யார் மெசேஜ் அனுப்புறாங்களோ இல்லையா அப்பப்போ பார்த்துட்டு இருநிக்கு அனுப்பி இருக்கிறாங்களோ, அனுகுமார் பிசாரிக்கு அனுப்பியிருக்காரோ, சஜித் பிரேமதாஸ் அனுப்பியிருக்காரோ, ஹவுசிங் டிபார்ட்மெண்ட்ல இருந்து வந்திருக்குதோ, வாட்டர் டிபார்ட்மெண்ட்ல இருந்து வந்திருக்குதோ, குண்டு வைக்க டிபார்ட்மெண்ட்ல தான் வரும். வீட்டுல குண்டு வச்சுட்டாங்க, வாய்ப்பே கிடையாது. எங்க வாழ முடியும், எங்க வச்சிருக்காங்கன்னு தெரியாது. இந்த நாட்களில் அதுதான். லூக்கா 9ஆம் அதிகாரம் 28 இருந்து 35 வரை நாம் வாசிக்கிறோம்.
பேதுரு யோவான் யாக்கோபை ஆண்டவர் மறுரூப மலைக்கு அழைத்து செல்கிறார். Petrus Yohanes ඒකාන්තේ ඒකක් යනවා. மறுரூப மலைக்கு போய் ஆண்டவர் அங்க மறுரூபமாகி இருக்கிறார். ඒකාන්තේ දෙවියන් වහන්සේ ඉන්නවා. அந்த இடத்துல யார் மோசேயும் எலியாவும் இயேசுவோட கூட பேசிட்டு இருக்காங்க. ඒසානේ මෝසස් එලියායි දෙවියන් වහන්සේ සමග කතා தூங்கி எழுப்பின பயலுக்கு என்ன கேக்குறாங்கன்னா, නිදාගත්තව මොනවා කරන්නේ? அவர் சொன்ன காரியங்கள் எல்லாத்தையும் விட்டாங்க. එයා කියපු දේවල් අතහැරියා. இந்த மூணு பேரை பார்த்துட்டு සුද්ධනවා බලන්න. ஆண்டவரே நாங்க கீழே போக வேணாம், දෙවියන් වහන්සේ මම පළයට இங்க යනවා. எப்பவும் பிரைட்டாவே இருக்குது, මේ මෙතන ஆளுக்கு ஒரு வீட்டை போட்டு இங்கே செட்டில் ஆயிரும் அப்படின்னு. මෙතන එක්කෙනෙක්ට ගියත් දාලා මෙතන මේක. இன்னைக்கு நம்ம வாழ்க்கை අද අපේ ජීවිතේ என்ன ஆண்டவர் என்ன பேசுறாருன்னு கேக்குறது. දෙවියන් වහන්සේ මොනවද කතා කරන්නේ? ஆண்டவர் என்ன சொல்ல வருகிறார்னு சொல்ல தெரியாது. பரிசுத்தவான்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்று தெரியாது. ஆனால் நாங்கள் என்ன செய்கிறது? 32வது வசனம். பேதுரும் அவனோடு இருந்தவர்களும் நித்திரை மயக்கத்தில் இருந்தார்கள். ஆகிலும் அவர்கள் விழித்து அவருடைய மகிமையும் அவரோட நின்ற அவ்விரண்டு பேரையும் கண்டார்கள். அப்படிதான் நாம தூங்கி எழுப்பிதான் பார்த்துட்டு இருக்கோம். விழித்திருந்து ஜெபம் பண்றது கிடையாது. தூங்கி எழுப்பணும் நமக்கு என்ன தெரியுதோ அதுதான் நமக்கு. தூங்கி எழுப்பணும் நமக்கு என்ன தெரியுது? யாரோ மெசேஜ் அனுப்புங்க, அதுதான் பாருங்க. தூங்கி எழுப்பணும் முதலாவது போய் கலண்டர்லயாவது வசனத்தை வாசி, அது வாசிக்கிறது கிடையாது. முன்னொரு பழக்கம் இருந்து எழுப்பணும்னா கையை பிடிச்சா பிடிப்பாங்க போய் யார் மூஞ்சிலையும் முடிக்க கூடாது. அப்ப ஏன் கையிலேயே பிடிச்சிருவோம். இன்னைக்கு அதுவும் கிடையாது. இன்னைக்கு முடிக்கிறது நோக்கியாவில், இன்னைக்கு முடிக்கிறது ரெட்மில, இன்னைக்கு முடிக்கிறது சாம்சங்ல. நீ பச்சு தூங்கும் போதே வெடிச்சிடும் கவனம். நிறைய போன அப்படிதான் வெடிச்சிட்டு இருக்காங்க. நாங்கள் தேவன் கொடுக்கிற தரிசனத்தை நாங்கள் அவர் நமக்கு என்னத்தை காண்பிக்க விரும்புகிறார் என்பதை பார்க்கிறோம். அவர் இதை நம்மோடு கூட பேச விரும்புகிறார் என்பதை 33வது வசனத்தை நாங்கள் பார்க்கிறோம். தான் சொல்லுகிறது இன்னது என்று அறியாமல் சொன்னான் என்று சொல்லப்படுகிறது. நம்முடைய வாழ்க்கையில் அப்படி நாம என்ன செய்யறோம் தெரியாம செய்யறோம். நாம என்ன பேசுறோம் தெரியாம பேசிட்டு அதிக வார்த்தையினால் பாவம் இல்லாமல் போகாது. நிறைய பேருக்கு சாப்பாட்டுக்கு ஜோம் பண்ண சொன்னா அவங்க வரப்பு வெட்டி வாய்க்கால் வெட்டி தண்ணியை நிரப்பி எண்ணெய் நெல்லை தூவி உரம் போட்டு அதெல்லாம் திண்டு அரளிகளை கொண்டு போய் கொடுத்து அரைச்சி கொண்டாந்து சமைக்க மாதிரி ஜோம் பண்ணுவாங்க. ஆண்டவர் இந்த நீங்க நிறைய பேர் திருவருத்துக்கு ஜோம், நம்ம திருவருத்துக்கு ஜோம் பண்றோமா? அப்பதுக்கு ஜோம் பண்றோமா? பிரசத்துக்கு ஜோம் பண்றோமா? முதலாவது ஞாயிற்றுக்கிழமை திருவருத்தின் பொழுது அப்பதுக்கு ஜோம் பண்றோமா? பிரசத்துக்கு ஜோம் பண்றோமா? ஏனென்றால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் சரீரத்துக்கும் அவருடைய இரத்தத்துக்கும் அதை ஆசீர்வதிங்க ஆண்டவரே, அதை பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவரே. சொல்றது உனக்கு என்ன தகுதி இருக்கு? அவர் சிந்தினதான இரத்தத்தினால் நான் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கேன், நீதிமானாய் மாற்றப்பட்டிருக்கேன். அவருடைய தழும்புகளினால் நான் சுகமாயிருக்கிறேன். அதுக்காய் ஸ்தோத்திரம் பண்ண மட்டும்தான் முடியுமையுடைய அப்பத்தை எடுத்துட்டு ஆண்டவரை ஆசீர்வதிங்க, பரிசுத்தப்படுத்துகிறேன், உடைய நாமத்தினாலே நான் இதை விட்டுக் கொடுக்கிறேன், உடைய நாமத்தினாலே இதை பரிசுத்தப்படுத்துகிறேன். நீ யார் அதை பரிசுத்தப்படுத்த? நானே தகுதி இல்லாம அவருடைய கிருபையில வந்து நின்றுட்டு இருக்கேன். அவருடைய உலகத்தை ரட்சித்த இரத்தத்துக்காக நான் இங்க ஜெபம் பண்ணிட்டு இருக்கேன். இதை பரிசுத்தப்படுத்துகிறேன். சத்தத்தை உயர்த்தி எதிக மோனையோட ஜெபம் பண்ணுவாங்க. அண்ணத்தை பத்தி துக்கமா கிளம்பி போகுது. அப்படி அதிகாரத்தோட கூட ஜெபம் பண்றது. பரிசுத்தப்படுத்துகிறேன், எப்படி சரீரமாய் மாற்றுகிறேன். நீ யார் மாற்றுறது? அவர் மாத்தினால்தான் நீங்க நான் ஜீவனோடு கூட தகுதி இல்லாதபடி சொல்லிட்டு கூட நாங்கள் சொல்லுகிறது என்னதென்று தெரியாமல் சொல்லிக் கொண்டது. ஆண்டவரே அவங்களை அப்படி பண்ணுங்க இப்படி பண்ணுங்க ஜெபம் பண்றது.
எனக்கு இப்படி எல்லாம் பண்ணிட்டு அவன் நல்லா இருக்கிறானே, நான் இன்னும் இப்படியே இருக்கிறேன், அப்படிதான் இருப்பேன். ஏனோ உன்னுடைய ஜெபம் அப்படி இருக்கு, என்ன ஜெபம்னு தெரியாம நீ தாவீதை போல ஜெபம். ஆண்டவருடைய கிருபையினால் எனக்கு மத்தவங்களை ஆசீர்வதிக்க மேல நீ மத்தவங்களை சபிக்காம. நீதிமொழிகள் சொல்லுது, காலையிலே எழுந்து ஜெபிக்கிற ஜெபம் அவனுக்கு சாபமாய் மாறும் அப்படின்னு. ஏன்னா நாங்கள் தகுதி இல்லாமல் ஜெபிக்கும் பொழுது அவனுக்கு சாபமாய் மாறுது. நம்மை தகுதி சீக்கிரமா இதை மாற்றணும் சொல்ல முடியும். லூக்கா 9வது அதிகாரம் 57 இருந்து 62 வரை ஆண்டவர் 3 பேரை சந்திக்கிறார். 3 பேரை சந்திச்சு ஆண்டவர் சொல்றாரு, ஆண்டவர் சொல்ற ஒருவனே என்னை பின்பற்றி வா அப்படி. அப்ப அவன் சொல்றான், ஆண்டவரே எங்க அப்பா இறந்து போயிட்டார், அவர் போயிட்டு அடக்கம் பண்ணிக்கலாம். அப்ப ஆண்டவர் சொல்லுது, அதற்கு இயேசு, மரித்தோர் தங்கள் மரித்தோரை அடக்கம் பண்ணட்டும், நீ போய் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கி என்றார். இன்னைக்கு நம்ம சித்தவங்க பின்னாடியே அழைஞ்சிட்டு இருக்கோம். இன்னைக்கு கல்யாணம், இன்னைக்கு சடங்கு என்ன சொல்றது, சரி ஏதோ ஃபங்க்ஷனுக்கு பின்னாடியே போயிட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்ம சகோதரனுக்கு பிறந்த நாள், நீ குடும்பம் வீட்டுல இருந்து கேக் வெட்டிட்டு வரலாம், ஏன் சபையில கேக் வெட்டணும் வந்திருக்கலாம், ஏன் சபைக்கு வந்திருக்கலாம். கர்த்தர் புதிய வருஷத்துக்கு கலிகுந்து மகிழும்படி திருப்தியாக்கும் கிருபையினால் நாளைதோறும் கலிகுந்து மகிழும்படி திருப்தியாக்கும் கிருபையினால். கர்த்தர் கிருபையாக இந்த வருஷத்தை கொடுத்தார். இந்த கிருபையின் வருஷத்தை கர்த்தர் கொடுக்கிறார். சில ஞாயிற்றுக்கிழமைனாலே ஃபங்க்ஷன், ஆராதனை முடிச்சுட்டு போகணும், நீ தான வீடு. ஆண்டவர் சொல்றார், ஞாயிற்றுக்கிழமை எங்கேயுமே நீ போகணும். காலையில இருந்து சபையில தான். எத்தனை பேர் இருக்கோம்? இப்ப நான் இது எத்தனை மணிக்கு முடிச்சு, நம்ம எத்தனை மணிக்கு வீட்டுக்கு போயிட்டு, எத்தனை மணிக்கு சமைச்சு, எத்தனை மணிக்கு சாப்பிட்டு, இதனாலதான் நான் சொன்ன வீட்டுக்கு பக்கத்துலயே எனக்கு ஒரு சர்ச்சுக்கு போவோம். ஒரே மணி நேரம் தான். 8:30 மணிக்கு ஆரம்பிச்சாங்கன்னா 10 மணிக்கு முடிச்சிடும். இப்போ 11 மணிக்கு முடியுது, காலை போக்கில 12 மணி ஆகலாம். சிலர் யோசிக்கிறாங்க, மைண்ட் வாய்ஸ் எனக்கு அப்படியே கேட்குது, அப்படின்னா வேற இடத்த பார்க்க வேண்டியதான். மட்டும் மட்டும் நடக்கும். உனக்கு கொடுத்த வேலைக்கு போயிடுச்சு, உலகம் அழித்து போகிறது, தேசம் நெருக்கடியாகி போய் கொண்டிருக்கு, போய் சுவிசேஷம் அதுக்கு நாங்கள் இஷ்டம் கிடையாது. அடுத்து 3வது ஆண்டு சொல்றேன், அது சொல்றேன், நான் உண்மை பின்பற்றுவேன். அதுக்கு முன்னால வீட்டில் இருக்கிறவங்களோட போயிட்டு நான் சொல்லிட்டு வந்தேன், நான் ஊழியம் செய்ய போறேன், பாஸ்டோட இருக்க போறேன், இந்த சபையில நான் ஏதாவது ஒரு காரியம் செய்ய போறேன். அப்படி யாரும் சொல்றது கிடையாது. ஆண்டவர் அப்படின்னா உத்தர சொல்றார். அதுக்கு இயேசு களைப்பை மேல் தன் கையை வைத்து பின்னிட்டு பார்க்கிறவனும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு தகுதியுள்ளவன் அல்ல என்றார். அதுல கலப்பையில கை வச்ச பிறகு நான் வர்றேன் அப்படின்னு சொன்னா, அதுக்கு பிறகு திருப்பி அதுக்கு பிறகு ஆரம்பிக்க கூடாது. வர்றேன் வர்றேன் கிடையாது. புரியுதா உங்களுக்கு நான் சொல்ல புரியுதா? வர்றேன் முற்றுப்புள்ளி. என்ன வர்றேன் வர்றேன் என்னது கமா, கமாவுக்கு இங்க இடம் கிடையாது.
வர்றேன்னா வரணும். එනවා නම් එන්න ඕනේ. வர்றேன் එනවා. போய் கேர்ள் ஃப்ரெண்டுக்கு சொல்லிட்டு ඊළඟ ගර්ල්ෆ්‍රෙන්ඩ් එක කියලා. நீ அதுக்கு தகுதியாக ඒකට සුදුසු ரெண்டு பேரும் சேர்ந்து நான் சோமம் දෙන්න මේකට ලාස්ට් වෙනවා. ஆசீர்வதிச்சு அனுப்ப வேண்டியது. ආශිර්වාද நல்லா இருக்கு அப்படின்னு அனுப்ப வேண்டியது. හොඳට ඉන්නේ කියලා යවන්න. With my voice கேக்குது எனக்கு. ஹalleluya. நல்லபடியே. இத சொன்னா இல்ல எதுனாலும் ஒத்துக்கறாங்க அப்படி. ඒක ඉව ගොඩාවන කාර්යය කියනවා. கர்த்தர் நம்மை அழைத்தார். ඒ මාත්‍ය අපි කියනවා කියලා. எதற்கு? මොකටද? பெரிய காரியங்களை செய்ய முடியாது. ලොකු දේවල් කරන්න. அவரோட கூட එයාත් සමග ඉන්නවා. டெய்லி ஆண்டவரோட கூட ஒரு மணி நேரம். හැමදාම දෙවියන්වත් எத்தனை பேர் இந்த நாளில் தேவ சமூகத்தில் கொண்டு வந்தீங்க? இன்னையிலிருந்து ஒரு மணி நேரம் சொல்லுங்க. කීරේ මේසානලා පොරොන්දුවක් කරනවා. இன்னையிலிருந்து ஒரு மணி நேரம் சொல்லுங்க. අදමනම් බෑග් මගේ ආඥා කරනවා. இன்னையிலிருந்து ஒரு மணி நேரம் ஜெபம் பண்ணுங்க. අදමනම් බෑග් ආඥා කරනවා. இன்னையிலிருந்து ஒரு மணி நேரம் ஜெபம் பண்ணுங்க. අදමනම් බෑග් ආඥා කරනවා කියලා. எத்தனை பேர் ஆண்டவருக்கு நேரம் கை வைத்துக்காங்க? කීරේ දෙවියන්වහන්සේලාට උත්සව කරනවා. ஒரு மணி நேரம் බෑග් பொருத்தனை பண்ணாமல் இருக்கிறது நல்லது. පොරොන්දුවක් කරන්න දීගොනයි. பொருத்தனை பண்ணினால் පොරොන්දුවක් කරොත් அதை செய்ய தாமதிக்கும். ඒක කරන්න ඕනේ. போன் ஆஃப் பண்ணுங்க. ෆෝන් එක ඔෆ් කරන්න. கதவை மூடுங்க. දොර වහන්න. உங்களை போங்க. කාමරේට යන්න. இடியே விழுந்தாலும் பரவாயில்லை. විදුලි කිව්වත් කමක් නැහැ. ஒரு மணி நேரம் බෑග් ආඥා කරනවා. ஒரு சூழ்நிலைகளை கற்றுக்கணும். මගේ වාතාවරණය දෙකනවා. කීරේ විශ්වාස කරනවා. දෙවියන්වහන්සේ වෙනස් කරනවා. ஆண்டவர் சொல்ல வைக்க දෙවියන්වහන්සේ කියන්නේ ஆண்டவர் கடைசியா சொல்றார். දෙවියන්වහන්සේ இனி நித்திரை பண்ணி இளைப்பாரு. ඔගොල්ලෝ නිගානික විදිහට ගන්න. அப்படி ஆண்டவர் ஜெபமே எனக்கு வேணாம்னு சொல்ற அளவுக்கு வரல. ඔයාගේ ආත්මාව මට එනවා කියලා. ஆண்டவர் ரெண்டு வாட்டி சொல்றார். දෙවියන්වහන්සේ දෙපාරක් කිව්වා. என்னோடு கூட இருந்துச்சு. මාත් එක්ක ඉන්න ආඥා කරන්න. அது ஒரு மணி நேரமா இருந்துச்சு. බෑග් හරි ආඥා කරන්න. அது ரெண்டையும் செய்யல. ඒ දෙකම කරේ. ஆண்டவர் சொல்றார் நீ ஜெபமே பண்ணாத. දෙවියන්වහන්සේ කියන ආඥා உன்னுடைய කරන්න. ஜெபம் எனக்கு அருவருப்பா. මගේ ආඥාව මට පිළිතුරු. அப்படிதான் நீங்க அனைவருடைய ஜெபம் இருக்கு. ඒක තමයි ගොඩක් எனவே අය கர்த்தர் கொடுத்தது நல்ல வாய்ப்பு. දෙවියන්වහන්සේ මේ දීපු හොඳ අවස්ථාවක්. உமது கிருபையின்படி எனக்கு இறங்கும் என்று சொல்லி මම කරුණාවෙන් ஆண்டவருக்கு ஒப்பு கொடுங்க. දෙවියන්වහන්සේ බාරයි. ஜெபம் பண்ணுங்க. உங்களுடைய ஜெபத்தை கர்த்தர் அருவருக்கும்படியாய் செய்யார். මගේ ආඥාව දෙවියන්වහන්සේ පිළිතුරු. தேவ சித்தத்துக்கு ஏற்க ஜெபம் பண்ணுங்க. දෙවියන්වහන්සේගේ කැමැතට ආඥා கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். දෙවියන්වහන්සේ ආශිර්වාද. ஹalleluya. நல்ல ஆண்டவரே இந்த நாளுக்காக மக்கள் நடிச்சிருக்கோம். யாரெல்லாம் ஜெபிக்கிறேன் என்று சொன்னாலும் ஜெபிக்க தேவையான கிருபையை கர்த்தர் கட்டளை கொடுக்கிறார். ஜெபத்துக்கு எந்த ஒரு தடையும் வராதபடி குறைந்தபட்சம் ஒரு மணி நேரமாய் உங்களுடைய சமூகத்தில் நிறுத்திட்டு அதன் மூலமாய் தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில மகிமையான காரியங்களை செய்கிறார். தேவ கிருபை கொடுக்கும் இயேசு ரட்சகரின் மூலமாய்